அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய முதல் அமர்வு குறித்து நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் பஷீர் உஸ்மானி அவர்கள் தற்பொழுது இன்ஷா அல்லாஹ் தனது உரையை தொடர்ந்தார். மதுரை மாவட்ட வடக்கு வட்டார ஜமாத் உலமா சபை தந்திருக்கிற இந்த அங்கீகாரம் தமிழ்நாடு உலமாக்களுக்கான அங்கீகாரமாகவே நான் கருதுகிறேன். முசாபிகள் மிகராமின் வாயிலாக பல்வேறு உலமாக்களை சந்திக்கக்கூடிய, அவர்களுடைய துஆக்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துள்ளார்கள். மசாபிகள் மிகராபினுடைய வாசகர்களாகிய உங்களின் மூலமாகத்தான் தந்திருக்கிறார். எனவே உங்களின் மூலமாகத்தான் இப்போது இந்த வட்டார ஜமாத் உலமா சபை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வுகளை நான் இருக்கிறேன் என்பதையும் கௌரவமாக கண்ணியமாக நான் அதை கருதுகிறேன். வடக்கு வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய அனைத்து உலமாக்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் அஹ்ஸனல் ஜஸா. பயான் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான விஷயம், என்னுடைய ஆசிரியர் தந்தை பிஜேஎம் சலாஹுதீன் ஹசரத் அவங்க எங்கள்கிட்ட மதரசால ஓதுற காலத்துல சொல்லுவாங்க, லேசா நினைச்சா லேசுறது, பெரிய விஷயமா நினைச்சா அது பெரிய விஷயம். இது ரெண்டையும் தாண்டி நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா பயான்ங்கிறது ஒரு அமானிதம். அது 10 நிமிஷம் பேசுறோமோ அல்லது 20 நிமிஷம் பேசுறோமோ 1 மணி நேரம் பேசுறோமோ, எவ்வளவு நேரம் நம்ம பேசினாலும் அது அமானிதம். நமக்கு தான் அது 10 நிமிஷமே தவிர நமக்கு எத்தனை நிமிடங்கள் தரப்படுகிறது அப்படிங்கிறது நீ கவனிக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பாக எத்தனை நிமிடங்கள் தரப்படுது? உதாரணத்துக்கு ஒரு 250 பேர் வரக்கூடிய ஒரு பள்ளிவாசல், ஜும்மா பள்ளிவாசல் அப்படின்னு வச்சுட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு 30 பேர் முதல்ல வந்துருவாங்க. நம்முடைய பயானுடைய நேரம் 30 நிமிஷம் அப்படின்னா இந்த 30 பேர் நமக்கு தரக்கூடிய நிமிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 1500 நிமிடங்கள் தரலாம். அதே 250 பேர் இருக்கக்கூடிய மஹல்லாவுல ஒரு 100 பேர் 10 நிமிஷம் தான் தருவாங்க. அவங்க நமக்கு தரக்கூடிய நிமிடங்கள் 1000 நிமிடங்கள். அதே அந்த 280 பேர் இருக்கக்கூடிய மஹல்லாவுல 20 நிமிஷம் தரக்கூடியவங்க 50 பேர் இருப்பாங்க, அது ஒரு 1000 நிமிடங்கள். 5 நிமிஷம் தான் நம்ம எப்படா இறங்குவோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க, 5 நிமிஷம் தருவாங்க, அது ஒரு 250 நிமிடம். மொத்தம் 3750 நிமிடங்கள் நம்முடைய 20 நிமிடங்கள் அல்லது 30 நிமிட பயானுக்காக வேண்டி அமானிதமாக தரப்படும். இப்ப இந்த 3750 நிமிடங்களுக்குத்தான் நான் பயான் பேச போகிறேனே தவிர என்னுடைய 30 நிமிடங்களுக்காண்டி கிடையாது. இதை நான் முதல்ல மனசுல நினைச்சிட்டோம்னு சொன்னா பயான் நான் ஏன் பேச போறேன், ஏன் நான் நல்லா பேசணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு உண்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த அமானிதத்தை நம்ம சுமந்துக்கலாமா? நம்ம சாதாரணமா நினைக்கிறதுனாலதான் அதுல அதிகமான கவனம் நமக்கு இல்லை. முதல்ல அதை கவனத்தில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நம்ம பேசுற எல்லாமே அது அல்லாஹ்வால பாதுகாக்கப்படும். நம்ம என்ன பேசினாலும் கண்டிப்பாக அதுக்கு கேள்விகளுக்கு இருக்கு. 2 விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. அது பாதுகாக்கப்படுது, கேள்விகளுக்கு இருக்கு. அப்போ ஒரு பாதுகாக்கப்படுகிற கேள்விகளுக்கு கேட்கப்படுகிற ஒரு பயான நாம எப்படி உருவாக்கணும், இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம பயான் ஏன் எப்படி எடுக்கணுங்கிறத என்ன செஞ்சுக்கலாம். அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம இதெல்லாம் உதவி செய்யும். 2வது விஷயம், நம்முடைய பேச்சுக்கள் பாதுகாக்கப்படுது, நாளை வறுமையில அல்லாஹ்விடத்துல கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுது. கிராமன் காத்திபி யாழமான மாத்தஃபார் 1. 2வது மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். 3வது, நாம பேசுறோமே இந்த பயான் மூலமாக நிறைய பேருக்கு ஒரு ஆழ் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கு. 30 நிமிடம் பேசுறோம், இன்னும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிரும், மகளால எப்படி என்ன ஒரு மாற்றம் உண்டாகிடுச்சு? நம்ம பேசுற பயான் மூலமாக
அப்படி என்ன மாற்றம் உண்டாகிடுச்சு, என்ன உண்டாகிடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். 3 மாற்றங்கள் உண்டாகுவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 1, அறிவுடையவர்களை நாம் உருவாக்குகிறோம் நம்முடைய பயானின் மூலமாக. 2வது, ஹிதாயத்தில் நீடித்து இருக்க போகின்றவர்களை உருவாக்க போறோம். ஹிதாயத்துல அவங்க தொடர்ந்து என்ன செய்ய போறாங்க, நீடித்து இருக்க போறாங்க. 3வது, மார்க்கத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றவர்களை உருவாக்க போறோம். இதனுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், ஃபபஷிர் இபாத், அடியார்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்கள். ஜுமர் 17-18வது வசனம். அல்லதீன, அவங்க யாருன்னு சொன்னா, யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பேச்சுக்களை செவியுறுவார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதில் அழகானதை பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிக ஹும் உலுல் அல்பாப். 3 விஷயத்தை அல்லாஹ் அங்க சொல்றான். 1, பயான் அது கண்டிப்பாக என்ன செய்யப்படும், கேட்கப்படும். கேட்கப்படுகிற பயான் அதில் நாம் என்ன பேசுறோமோ 30 நிமிஷத்துல ஒரு பாயிண்ட் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு தெரியாது. வீணாமானா பள்ளிவாசல் திருநெல்வேலி டவுன்ல இருக்குது. திடீர் சலாவுதீன் ஹசரத் அவங்கள்ட்ட அல் ஹசனாத் ஜாரியாத்துல 1வது சும்ரா ஓதிட்டு இருக்கும்போது ஷரியத் பேசுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஹசரத் அப்ப எழுதுனாங்க. அதை விற்பனை செய்வதற்காக வேண்டி நானும் என்னுடைய நண்பர் சொக்கம்பட்டி மைலீன் உஸ்மானி அவரும் 1வது ஓதிட்டு இருக்கிற அந்த பள்ளிவாசல்ல வந்து கொஞ்சம் மழை நேரம் வித்து முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஹசரத் அவங்க அன்னைக்கு பேசின பயான் வந்து தலாக் சம்பந்தமா பேசினான். தலாக்கினுடைய விபரீதம் அப்படிங்கிற தலைப்புல ஹசரத்துடைய குரல், இந்த கர்ஜனை, அந்த கோபம், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹசரத்தினுடைய அந்த இதெல்லாம் மக்கள் தம்பி ரொம்ப ரீச் ஆச்சு. நாங்கள் ஹசரத் பயான் முடிந்த பிறகு எடுத்து அந்த வெளியில உட்கார்ந்த பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த புக்கினுடைய காசு ஹசரத்துல கொடுக்கணும். ஹசரத்துல ஒரு நல்ல பழக்கம் எப்போ அப்படின்னு சொன்னா, வச்சுக்குமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றோம். அந்த புக்குக்குள்ள காசு ஹசரத்து வாங்கினதே கிடையாது. 1 வருஷம் நான் தான் வித்து அந்த காசை நான் தான் செலவழிச்சிருக்கேன். கொண்டு போவோம், ஒவ்வொரு மாசத்தினுடைய ஆரம்பத்திலையும் ஹசரத்து கையில கொடுப்போம், வச்சுக்கமா வாங்கிடும் அப்படின்றோம். இப்படியெல்லாம் இருந்துச்சு. அவங்க கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தார் ஹசரத்து பக்கத்துல வந்து நெருங்குறாரு. ஹசரத்தை அழுதுகிட்டே நெருங்குறாரு. ஹசரத்துல என்ன வாங்க என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லை சார், வீட்டில் எனக்கும் பீவிக்கும், அது உருது முஸ்லீம், எனக்கும் பீவிக்கும் சரியான சண்டை. தொழுதுட்டு போன உடனே தலாக்க சொல்லணும் அப்படிங்கிற நெய்யத்தோட தான் நான் வந்தேன். தொழுதுட்டு போன உடனே நான் தலாக் சொல்லணும்னு நெய்யத்தோட தான் வந்தேன். ஆனா நீங்க பேசின பயான் இருக்குங்க, என் வாழ்க்கையில என்னை மனைவி நான் புரியவே கூடாது அப்படிங்கிற நெய்யத்தை சொல்றேன். என் மனசை திறந்துட்டீங்க நீங்க. அந்த உடல் புரிதரிக்குது. 1வது ஆகும்போது ஒரு தரிசீரா ஒரு பயான்ங்கிறது வந்து அசத்து 30 நிமிடங்கள் பேசினாங்க. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கை இணைவதற்கு அந்த ஒரு பேச்சு காரணமாக அல்லாஹ் அர்த்தம் சொல்றான். ஃபபஷிர் இபாத் அல்லதீன யஸ்தமிஊன கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிக ஹுமுல் அல்பாப். 3 விஷயம். அறிவுடையவர்களை உருவாக்க போகிறோம், ஹிதாயத்தில் நீடித்திருக்கக்கூடியவர்களை உருவாக்க போகிறோம், மார்க்கத்தின்படி வாழக்கூடியவர்களை உருவாக்க போகிறோம். 4வது விஷயம், நம்ம இந்த மாற்றங்கள்லாம் உருவாக்கணும்னு சொன்னா இந்த பயானை கொண்டு போய் அவங்களுடைய உள்ளங்கள்லையும் அவங்களுடைய செவிகள்லையும் அவங்களுடைய பார்வைகள்லையும் கொண்டு போய் இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கதான் நாம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பயான் உருவாக்குறது அப்படிங்கிறதுல இந்த 3 விஷயம் ரொம்ப. 1, டைரக்டா உள்ளத்துல கொண்டு போய் வைக்க முடியாது, டைரக்டா காதுல கொண்டு போய் சேர்க்க முடியாது. முதல்ல பார்வை கூடாக அவர்களை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம பக்கம் கொண்டு வரோம். அதன் பிறகு செவியின் மூலமாக கேட்க வைப்பதன் மூலமாக அதற்கு பிறகு அந்த கருத்துடைய உள்ளத்தில் கொண்டு போய் விடும். இந்த 3ம் யாரிடத்துல இருக்குதோ அவங்கதான் இந்த உலகத்துல சிறந்தவர்களாக வர முடியும்னு குர்ஆன் சொல்லுது. இந்த ஃபீதாலிக லதிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்கஸமா வஹுவ ஷஹீத். ஒரு உபதேசம் யாருக்கு பிரயோஜனம் தரும் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த ஃபீதாலிக லதிக்ரா லிமன் கான லஹு கல்புன், அவருடைய கல்வி எங்க இருக்கணும்னு சொன்னா நம்ம பேச்சுல இருக்கும். நம்ம பேச்சுல இருக்கிறதா என்ன செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம், அது நம்ம பின்னாடி சொல்லுவோம்.
பேச்சுல இருக்கணும். அவ அல்க சமா இன்னும் என்ன செய்யணும், அவருடைய செவி நம்முடைய பயானோட தொடர்புல இருக்கணும். பொதுவ ஷஹீத் அவர் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, காதும் மனமும் இருக்குது, கண்ணு நம்மள்கிட்ட இல்லை, வேற எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த தரிசீராத்து இருக்கேன். அப்போ 4வது விஷயம் எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய பயான்கள் வந்து எப்படி எடுக்கப்படும். சூரத்து காஃப் 37. பொதுவாக பயான் எடுக்கிறதுக்கு முன்னால சில ஆதாபுகளையும் சில அசதாக்களையும் நாம் என்ன செய்யணும் சொன்னா உருவாக்கிக்கிறோம். என்னுடைய 2013ஆவது ஆண்டுல இருந்து 2025 வரைக்கும் அந்த பிளாக் ஸ்பாட் மசாலா போட்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவுல பயான்லாம் எனக்கு பேச தெரியாது. மதரசாவில் ஓதுற காலத்துல மதரசாவில் இருக்கிறது இல்லை. சாஜாசன் மரியாதைக்குரிய உஸ்தாத் மாநில தலைவர் அவர்கள் கேட்டாங்கன்னா அசல் சொல்லுவாங்க, அது இங்கே கோயம்புத்தூர்ல எங்கேயோ ஒரு உஸ்தாத் சந்திச்சு பஷீர் அஹமது உஸ்மானி இந்த பயான்லாம் போடுறாரு, நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லைப்பா, இப்பெல்லாம் வருவான் அசத்து சொன்ன வார்த்தை, நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லை. அவன் மதரசாலே இருக்க மாட்டான், ஊர் சுற்றி இருந்தா அலைவான் அப்படின்னாங்க சார். அது எங்கிட்ட வந்து அசத்து சொன்னான். அப்படிதான் இருக்கும், மன்றத்துல கூட அதிகமா பேசுனது இல்லை. நான் முதல்ல 2001 பட்டம் வாங்கி இமாமத்து சேர்ந்த ஊர் வந்து சர்க்கார் கண்ணாடி புத்தூர் அப்படின்னு சொல்லி உடுமலைப்பட்ட பக்கத்துல மடத்தூக்குளத்துல இருந்து உள்ளது. அதிகபட்சமா ஜும்மா தொழுவது 6 பேர் தான் போவான். ரொம்ப வசதி. பாங்கு நான் தான் சொல்லணும், தொழுது பாங்கு சொல்லிட்டு கோடை கூட படுத்துவேன். யாரா வந்து கதவை தட்டுவாங்க அப்படிம்பாங்க, செஞ்சு உதவு செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்வேன் தொழுவேன், இல்லைன்னா தொழுதுட்டு படுத்துவேன். இந்த 2ல ஏதாவது நடக்கும். அங்கே மில்லில் வேலை பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட்னு சொல்லி என்ன செய்வாங்க போயிடுவாங்க. சில சமயங்களில் ஜும்மாவுக்கு நான் மடத்துக்குள்ள போக வேண்டியது. இந்த பகல் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா யாரும் ஜும்மா ஆண்களே இருக்க மாட்டாங்க. பயான் பேச வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அப்படி ஒரு 3 வருஷம் இருந்தேன். அங்கேருந்து தப்பிச்சு எல்லாம் கொண்டு வந்து பொங்கலாய குறிச்சின்னு சொல்லி ஊரில் கொண்டு வந்து சேர்த்தான். அந்த ஊரில் வந்து எல்லா மக்களுக்கும் சென்னையோடு உள்ள தொடர்பு. நான் வந்து இந்த தப்லீக் அமல்களின் சிறப்பு, சதகாக்களின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு இதில் என்ன முதல்ல குறிப்பிடுத்திட்டு நான் யாருன்னு எனக்கே தெரியாம இருந்த காலம். அப்போ அதுல இருந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ காதர் மீரா சாஹிப்னு சொல்லி உள்துறையில உறவு பிரிவுல மிக முக்கியமான பொறுப்புல இருந்தாங்க. அவங்க வந்து நான் அந்த ஊர்ல தான் பொங்கலாய குறிச்சிருந்தா ஆபீஸ் ஹிப்ஸு பட்டமும் வாங்கினேன். அதனால ரொம்ப மரியாதையா இருந்தாங்க. அப்போ அந்த சார் சொன்னாரு, சார் உங்களுக்கு நான் சில புக்கெல்லாம் வாங்கிட்டேன், அதெல்லாம் படிங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு நான் லீவ்ல வருவேன். அப்போ உங்களுடைய பயான்ல என்ன செய்யணும் மாற்ற வரும். அவர் எங்க சொல்லுவார் தெரியுங்களா, புரோசை வாக்கு நிஜாமத்தின் நசீப் பண்ணிடுறேன். அசத் ஹயாத்தோட இருக்கலாம். 2001 இருந்தாங்கல்ல, 2003 நான் அங்க இமாமா சேர்றேன். அவர் பயானுக்கும் அசத் அவங்க பயானுக்கும் நம்ம பயானுக்கும் அவர் சொல்லிட்டு போறாரு, 3 மாசம் கழிச்சு வருவேன், உங்க பயான்ல மாற்றம் இருக்கும், நான் நம்புறேன் சார் அப்படின்னு போயிட்டாரு. என்ன புக்கு? ஜூனியர் வேர்ல்டு, இந்தியா டுடே, தமிழன் எக்ஸ்பிரஸ், எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னா சந்தாதாரா போட்டு இமாம் பேர்ல அவ்வளவு புக்கு வந்துச்சு. தினத்தந்தி, தினமணி, அப்போ தினகரன் இருந்துச்சு, எல்லாம் 3 பேப்பர் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறேன். நமக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. அவர் வர்ற அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா படிச்சுட்டு என்ன செய்வேன், இதாக நான் சொல்லுவேன். அப்போ அவர் சொன்னார், இப்படி பேச சொன்னார், இன்னும் உங்களுடைய பேச்சில் என்ன செய்யும் சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய ஆலோசனைக்கு பிறகு சில புக்கெல்லாம் படிச்சு ஓரளவு அங்கே என்ன செஞ்சேன், பேச பழகணும். மன்றமே எனக்கு கொங்கராய குறிச்சு தான் மன்றம், அதெல்லாம் பேச்சு பயிற்சி மன்றமே எனக்கு அந்த ஒரு 2 வருஷத்துல தான் பேச பழகினேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்ம பயான் குறிப்பு எடுக்கிறதுக்கு முன்னால சில ஆதாபுகள் அசலாக்கள். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கிளாஸான முறையில உதவு செஞ்சு 2 ரக்காத்து தொழுது, 2 ரக்காத்து தொழுது எல்லாம் இந்த மாதிரி சமூகத்துக்கு பயன் தருகிற அதிகமா நான் என்னுடைய பழக்கத்துல அந்த 2013க்கு பிறகு இந்த பிளாக் ஸ்பாட் துவங்கினதுக்கு பிறகு நானா ஒரு கட்டம் போட்டு எடுத்துக்கிட்டது. 2 ரக்காத்து சொல்லுவேன். யாருதான் அந்த மாதிரி ஒரு தலைப்பு, ஏதாவது ஒரு தலைப்பு சூஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏதாவது தலைப்பு, அந்த தலைப்பின் மேல எனக்கும் சமூகத்திற்கும் பயன் தருகிற மாதிரியான விஷயங்களை வகபியத்தான ஒரு புறத்திலிருந்து இல்ம கொடு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பேன். முகாவுடைய நேரம் தான் பெரும்பாலும் அந்த நேரத்துல தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பேன். அதுக்கு பிறகு ஏதாவது புக்கு படிப்போம், பேப்பர் படிப்போம். இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு ஒரு மின்னல் கீச்சு மாதிரி வரும், அதை அப்படியே பிடிச்சிருக்கேன். தர்றது அவன் பொருள், ஏன்னா ஒப்படைச்சிருக்கிறோம், நல்லா என்ன செய்வான் தருவான். அதன் மூலமாக அதற்கு பிறகு பயான் என்ன செய்யலாம், இலகுவா எடுக்கலாம். உதாரணத்திற்கு பத்திரிகைகள்
ஆனந்தவர்கள் இதுல இருந்து கூட என்ன செய்யலாம், சில நேரங்கள்ல நம்மளால பயான குறிப்புகள் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். நம்ம வாசிக்கிற புக்கை வந்து நம்ம சாதாரணமா நம்ம என்ன படிக்கிறோமோ அதுல இருந்து கூட என்ன செய்யலாம், நமக்கு வந்து அந்த அந்த கான்செப்ட்லேயே நம்ம இருக்கும்போது உதாரணத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னா சில நேரங்கள்ல அதன் மூலமாக கூட நம்ம ஒரு உதவி செய்யலாம். இது நேற்று தான் வாங்கினேன் உங்களுக்கு பொது பொது விஷயங்கள்ல இருந்து எப்படி தலைப்புகள் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக. இது நேற்று ஒரு 1 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட குறிப்பு. நம்ம ஓரத்தை அங்கங்கே எழுதியிருப்பாங்க. இது வந்து ஆர்டிசம் சம்பந்தமான ஒரு கட்டுரை. இப்போ ஆர்டிசம் சம்பந்தமான பேச வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. இது வந்து ஜமாத்துல் ஆஹிர் இல்லை, ஜமாத்துல் ஆஹிர் ஜமாத்துல் அவருடைய நிறைவுல இது வந்து ஜமாத்துல் ஆஹிருக்கு வந்து இருக்கணும். பொதுவாக வந்து நம்ம எப்பவுமே அப்படிதான் நினைப்போம், கரண்ட் டாபிக் பேசணும் அப்படின்னு நினைப்போம். சில நேரங்களில் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், பேசி பழகிக்கலாம். ஆர்டிசம் சம்பந்தமாக 2 விஷயம் நம்ம ஏன் பேசணுங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அரபு நாடுகள்ல தான் ஆர்டிசம் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம். அவன் அதுக்கு என்ன கொண்டு வரான், ஆர்டிசம் பாதிப்புங்கிறது ஏன் உருவாகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லும்போது, உறவு முறைகள்ல யார் அதிகமா திருமணம் செய்யறாங்களோ அவங்கள்ட்ட தான் என்ன செய்யுது இந்த ஃபால்ட் வரும்னு சொல்றான். நுணுக்கமாக ஒரு தகவலங்க அவன் வந்து ஊடகம் பரிமாறுன்னு சொன்னா, அதிகமான ஆர்டிச பாதிப்பு எங்கதான் உருவாகுது, முஸ்லிம்கள்ட்ட தான் உருவாகுது. உறவு முறைகள்ல திருமணம் செய்யறதுனாலதான் இந்த பாதிப்பு வருது. உறவு முறைகள்ல திருமணம் செய்யக்கூடிய சமூகம் 2 சமூகம் தான், ஒன்று முஸ்லிம் சமூகம், இன்னொன்று இந்து சமூகம். நம்ம தான் திருமணா ஸல்லல்லாஹு அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை யாருக்கு கொடுத்துருக்கிறான். ஆனா நமக்கு ரிப்போர்ட் மார்க்கு அடிப்படையில என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியான பாதிப்புகளுடைய குழந்தைகள் எங்கேயுமே பிறக்கல. ஹதீஸ்லயே அப்படிதான் இருக்குது. அப்போ சூசகமாக இந்த உலகத்துக்கு ஒரு தகவலை எப்படி தராங்க அப்படின்னு சொன்னா, ஆர்டிச பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறவர்களே யாருதான், நம்முடைய திருமண நடைமுறையை பாழ்படுத்துறதுக்குரிய ஒரு நுணுக்கமான ஒரு சிந்தனை அதுல லேஸ் அப்படி கொண்டு வச்சலாம். இப்ப நமக்கு இஸ்லாம் தடுக்கக்கூடிய திருமண தடை உறவுகள் எது அப்படின்னு எடுத்துடலாம். சரி, ஓகே, இது வந்து லாஸ்ட்ல வரும். இப்ப இந்த தலைப்பு ஃபுல்லா படிச்சு முடிச்ச பிறகு ஏன் அல்லாஹ் தஆலா வந்து இந்த மாதிரி குழந்தைகளை படைக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளை பெற்றவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு ஏன் அல்லாஹ் இப்ப ஒரு குழந்தை தந்தா அப்படின்னு கேட்கிறாங்க. அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர் தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். படைப்பு எல்லாத்தையும் முடிவு பண்றது யாருதான், அல்லாஹ். யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார் மா கான லஹு ஃபியரா. அவன் எப்படி படைக்கணும், எப்படி உருவாக்கணும், எதை தேர்ந்தெடுக்குங்கிற முடிவு யாருக்கு இருக்கு, அவனுக்கு 2 ஆயத்தை எடுத்துடலாம். படைப்பு சம்பந்தமான எல்லாம் அவனுக்குள்ளது. அதே மாதிரி தேர்ந்தெடுத்து படைக்கிறதுங்கிறது யாருக்குள்ளதுதான், அவனுக்குள்ளது. சரி, ஓகே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த குழந்தை பேர் சம்பந்தமா என்னென்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, யஹ்லுகு மா யஷாஉ யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸா. அந்த ஆயத்து இருக்கு இல்லையா, சூரத்து ஷூரால வருது. லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி யஹ்லுகு மா யஷாஉ யஹ்பு லிமன் யஷாஉ. அல்லாஹ் என்ன சொல்றான், ஆம்பளை பிள்ளையை தருவேன்னு சொல்றான். அது குறிப்பு எடுக்க சொல்லுவது நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சொல்லுங்க. முதல் விஷயம், படைப்பாற்றல் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு உள்ளது. அவன் விரும்பினதை படைக்கக்கூடிய இடத்துல அவன் இருக்கலாம். அதனால அவன் என்ன செய்ய முடியாது, ஈஸ்வர் அம்மா ஈஸ்வர் ஒஹும் ஈஸ்வர். அவன் என்ன செய்யறான்னு கேள்வி கேட்க முடியாது, நம்ம தான் கேள்வி கேட்கப்படுவோம். முதல் விஷயம். 2வது, அல்லாஹ் தஆலா குழந்தை பேச்சை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது அவன் என்ன செய்யறான், சில பேருக்கு ஆண் குழந்தையாக பெண் குழந்தையாக, சில பேருக்கு என்ன செய்யறான், 2 சேர்த்து கொடுக்கறதாக சொல்றான். 3வதா இந்த குறைவுள்ள பிள்ளைகள் அப்படின்னு குர்ஆன்ல என்ன செய்யப்படல, பதிவு செய்யப்படல. ஆனா அல்லாஹ் தஆலா சூசகமா 2 அடிப்படையில இந்த விஷயத்த சொல்றான். சூசகமா 2 அடிப்படையில சொல்றான். ஒண்ணு, அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. குழந்தை செல்வம், இந்த 2மே என்னது, அலங்காரம் அப்படிங்கிறான். அலங்காரம், ஒப்பனை, இந்த 2மே ஜீனத்துக்கு வரும். இந்த 2மே கலந்து போகக்கூடிய, குறைவு ஏற்படக்கூடிய.
ரெண்டு நிரந்தரம் இல்லை. ஆரம்பத்திலேயே என்ன செய்யலாம், அந்த அலங்காரம் செறிஞ்சு போகலாம், இடையில போகலாம், கடைசியில போகலாம். இந்த ஜீனத்துங்கிற வார்த்தைக்கு நீங்க தர்ஜுமா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிரந்தரமின்மை அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ஆனா பார்க்க அழகா இருக்கும். இன்னும் அம்பாளுக்கும் அவளாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய குழந்தை செல்வமும் என்னதுதான், சோதனை தான். அவன் சூசகமான ஒரு அறிவுறுத்தல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் டீப்பா தெளிவா நம்ம புரியணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கும் பிஷர்ரி ஒரு சைடு ஃபித்னா. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுவான், உங்களுக்கு நலவுகள்லையும் நாம் என்ன செய்வோம், ஃபித்னாவை ஏற்படுத்துவோம், உங்களுடைய கெடுதியை கொடுத்து உங்களுக்கு என்ன செய்வோம், சோதனை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்றான். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்தின் ஊடாக கூட அல்லாஹ் நம்ம என்ன செய்வான், சோதிப்பான் அப்படிங்கிற முடிவுக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு இப்ப இங்கிருந்து நம்ம அடுத்த டிராவல், அல்லாஹ் வந்து ஏன் இப்படி படைக்கலாம், அவன் அப்படிதான் படைப்பான். இப்பெல்லாம் குர்ஆன்ல சொல்றானே, அவன் வந்து குறைவுள்ள படைப்புகளை படைக்க மாட்டேன்னு எங்கேயும் சொல்லல, படைப்பான். அல்மான் ஒன்று இந்த 2 ஆயத்துகளை கூட அதை நிவர்த்தி பண்ணியது. இப்ப அடுத்த கட்டமாக போகும்போது சோதனைகளுடைய படித்தரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுக்கான ஹதீஸுகள் நம்ம அப்படியே என்ன செஞ்சலாம், மண் உருச்சொலியல் அவ்வளா அப்படின்னு கூகுள்ல போய் அப்படி சர்ச் பண்ணோம்னு சொன்னா அது சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு என்ன செய்யப்படும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபிமார்கள்ல ஒரு 3 நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். அவங்க எல்லாருமே குழந்தைகள் மூலமாக சோதிக்கப்பட்டவங்க. முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அங்க பேரக்கூடாது, குர்பானிக்கு பேரக்கூடாது, டக்குன்னு என்ன செஞ்சிடணும், அந்த ஒரு இது ஒரு ஸ்லைடு மாதிரி லேசா போட்டு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூலமாக சோதனை கொடுத்தாங்க. இரண்டாவது அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்து எடுத்தான். ஃபபஷர்னாஹு பிஇஸ்ஹாக், இதனாங்க யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொடுத்தான். யாருக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்து எல்லாம் எடுத்துட்டான். எப்ப எடுத்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ்ல சந்திக்கும் போது அந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. 2 பேரும் தொழுதுட்டு இருப்பாங்க, திடீர்னு யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய உடல் மட்டும் கிடக்கும், தலை இருக்க. அப்ப அல்லாஹ் தஆலா அதாவது குழந்தைகளோடு உள்ள சோதனை அப்படிங்கிறது வந்து முதல்ல என்ன செய்யலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நான்காவது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன். இந்த 4 விஷயம் இதை சம்பவமா சொன்னோம்னா நமக்கு அரை மணி நேரம்லாம் காணாது. ஒரு ஹிக்மத்தா என்ன செய்யலாம், அப்படி மேற்கோள் காட்டிட்டு போயிடலாம். அடுத்து இந்த சப்ஜெக்ட் அப்படியே அடுத்து நகர்த்து கொண்டு போய் பொதுவாக சோதனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு சோதனையில யாரு வந்து என்னென்ன மாதிரியான கேட்டகரியில இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஈமான்ல எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலைக்கு தக்கவாறு சோதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அதிகமான சோதனைகளை சந்திச்சது நபிமார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த சோதனைகள் மூலமாக அல்லாஹ் என்ன நாட வரான். ஏன்னா இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணிக்கை உலகத்துல முதல்லலாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப இந்தியாவிலே 2 மில்லியன் இருக்காங்க. இந்தியாவில இப்போ 80 பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த புள்ளி விவரத்தை நம்ம சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைகள் மூலமாக ஏற்படுகிற பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப அதிகம். அதாவது தற்கொலை பண்ணிடலாமான்னு கூட கிடப்பாங்க. இந்த குழந்தை வந்து உதாரணமா நம்ம மதரசாக்களை சில சமயம் அந்த மாதிரி பிள்ளைங்களாம் வருவாங்க, நமக்கு தெரியாது. என் ஒரு பையன் ரொம்ப நாளா ஓதிட்டு இருந்தான், நான் ஆடூர்ல இருக்கும்போது ஓதிட்டு இருந்தான். அந்த பையன் ஏதாவது ஒன்று சொன்னா 10 நிமிஷம் கழிச்சு அவன் கேட்பான், சார் என்னமோ சொன்னீங்களா அப்படின்னு, அல்லது எடுத்துட்டு வருவான்னு கேட்பான். அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அது தடைப்பட்டிருக்கோம். நம்ம ஒண்ணு சொல்லியிருக்கோம், செய்யறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அல்லது செய்வாங்க, நேற்று சொல்றதை இன்னைக்கு செய்வாங்க. அல்லது செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு சொல்லியிருப்போம், அதை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம இருப்பாங்க. இப்படி நிறைய செயல்பாடுகள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அறிகுறிகள் இருக்கலாம். 100க்கும் மேற்பட்ட ஆட்டிசத்துக்கான அறிகுறிகள் 100க்கும் மேற்பட்டது இருக்குது. அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க அடையக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப சோதனையான அந்த சூழ்நிலை, அவங்களுக்கு மருந்தாக இந்த ஹதீஸ்களை கொண்டு வரும். சோதனைக்கு தக்கவாறு கூலிகள் வழங்கப்படும் அப்படின்னு. அப்போ
அந்த ஹதீஸினுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொன்னா ஃபமன் ரபிய ஃபலஹு தான். யார் அதை பொருந்திக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள பொருந்திக்கிறான். இந்த சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி காலம். அப்துல் ரஹ்மான் இப்னு சாயிப் ரஹ்மத்துல்லாஹ் தாபியினுடைய கடைசி, அதாவது சின்ன வயசு பையன். அவரு சொல்றாரு, சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுக்கு வந்தாங்க. இங்க இருந்து எகிப்துல இருந்து இங்க வந்தாங்க, ஷாம்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. வந்த பிறகு மக்கள்லாம் போய் சந்திச்சு எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய காலகட்டம் யார் சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலகட்டத்துல அவருடைய பார்வை குறைபாடு, கண் தெரியாம போயிடுச்சு. மக்கள்லாம் வந்து துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. இவர் துவா செய்யறாரு. அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு சாயிப் சொல்றாரு, வானா குலாம், நான் சின்ன பிள்ளை, நான் பார்க்கிறேன் யாரெல்லாம் என்னென்ன துவா செய்ய சொன்னாங்களோ அந்த துவாக்கள் கபூல் ஆகி அவங்களுக்கு என்ன செய்து அவங்க தேடிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஷிஃபாவுக்குள்ள ஷிஃபா கிடைச்சிச்சு. ஒருத்தர் வேற ஏதாவது செல்வத்தை கேட்டாரா, செல்வம் கிடைக்குது. ஆனா நான் அவர்கிட்ட போய் சந்திச்சேன். இது ரொம்ப நாளா அப்துல் ரஹ்மான் இப்னு சாயிப் வந்து இதை ரொம்ப நாளா கவனிச்சுட்டு போய் சாயிப் நபி வக்காஸ் சொன்னாங்களா, எல்லாம் சரிதான், எல்லாத்துக்கும் துவா செய்றீங்களே, நீங்க துவா செய்து அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா தர மாட்டானா? அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா தர மாட்டானா? சாயிப் நபி வக்காஸ் சொன்னாங்களா, சரிதான், நான் துவா செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான், கபூல் செய்வான். ஆனா அல்லாஹ்வுடைய முடிவை நான் கபூல் செஞ்சேன், எனக்கு இந்த நிலை போதுமானது. அடுத்து இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும். மலக்குமார்களோடு முசாஃபஹா செய்தவர்கள். இந்த சம்பவங்களை சொல்லி இந்த பகுதியினுடைய முடிவு பகுதிக்கு முன்னாடி வரைக்கும் இதை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, ஆர்டிசம், அது தொடர்பான நாலேஜ், அது சம்பந்தப்பட்ட அதை எப்படி தேடுறதுங்கிறது இன்ஷா அல்லாஹ் மொபைல் மூலமா நான் உங்களுக்கு அதை சொல்லிடுவேன். இது எல்லாமே என்ன செஞ்சுட்டோம், இப்ப முடிவுரை வேணும். ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளால எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொன்னா, 4 சாதனைகள் குர்ஆன்ல நிகழ்த்தப்பட்டிருக்கு உலகத்துல. முதல் குழந்தை காசா, 4 குழந்தைகள், பேரு ஹாலித் அபு மூசா. ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை 10 வயசுல முழு குர்ஆனையும் மனனம் செய்தது முதல் தடவையாக. 2வது 14 வயது ஈரானை சார்ந்த அமீர் அலி, 14 வயது இளமை பருவத்தை தொட்டு இருக்கிற அந்த அமீர் அலி அந்த பையனுடைய பேர். அவர் 14 வயதுல என்ன செய்றார், குர்ஆனை நிறைவு செய்கிறார். ஆட்டிசத்தால் 75% பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார். 3வதாக அஹமது ஜியாத் முகமது, மலேசியாவை சார்ந்தவர், அவருக்கும் 10 வயசு தான். இது எல்லாமே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட, அதாவது நினைவாற்றல் இழப்பு இருக்கும். ஆட்டிசத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நினைவாற்றல் இழப்பு இருக்கும். ஆனா அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன செய்யலாம், தன்னுடைய ஆற்றலை நிறுவுகிற இடமாக அல்ல அந்த குழந்தைகள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டிசம் சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கல். நேற்று ஒரு 3 மணிக்கு டீ குடிச்சுக்கிட்டே உட்காந்து கடையில் உட்காந்து 3 to 4 அப்துல்லா அசத்து கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது அசத்தில் சொன்னேன், எனக்கு ஜூலி கிடைக்கல, ஜூலியை விட மட்டும் என்ன செய்யுங்க, நீங்க வாங்கிருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னா, பயான் குறிப்புகள் அப்படிங்கிறது பொது நம்ம பார்க்கிற இடங்கள்ல பார்க்கிற விஷயங்கள்ல இருந்து என்ன செய்யலாம், நமக்கு பயானுடைய ஹிக்மத் அல்லாஹ் என்ன செய்யலாம். இந்த துவா எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா, 2 ரக்காத்து நீங்க தொழுங்க, அல்லாஹ்கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு நீங்க உட்காருங்க அல்லது நடமாடுங்க, அந்த சிந்தனையில இருந்து அல்லாஹ் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான். சரி, இது வக்கீல், இது நேற்று வாங்கினாங்க ஒன்வேர்டு. அதுல வந்து இந்த இதுல வந்து ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு சொன்னா, திடீர்னு இந்த மாதிரி மேல ஒரு 1 லைன் எழுதுவான். நான் எப்பவுமே படிக்கிறது, இப்போ நேற்று வேங்கினது மாசம் லாஸ்ட் வாங்க மாட்டேன், 1ஆம் தேதிக்கு பிறகு வாங்கிக்கலாம், 2ஆம் தேதி அந்த பத்திரிக்கை வரும், இதை பார்க்க தெரியும். அதுல என்ன எழுதுன்னு சொன்னா, உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா, உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, உண்மையை நம்பிக்கை கொள்வது. உன்னை நீ மதிப்பது, உன்னை நீ ரசிப்பது, உன் மீது நம்பிக்கை கொள்வது. ஏதாவது புரியுதா? சாதாரணமா நான் என்ன மதிக்கணும், நான் என்ன ரசிக்கணும், ஏன் மேல நான் நம்பிக்கை கொள்ளணும். ஒன் லைன், அவ்வளவுதான். இதுல 3 விஷயம் இருக்குது. 1, என்னை நான் ரசிக்கணும், என்ன நான் மதிக்கணும்னு சொன்னா, என்னை பற்றி நான் உயர்வான எண்ணம் வச்சிருக்கணும், எங்களோட தாழ்வு மனப்பான்னு இருக்கக்கூடாது. இன்ஃபேக்டி காமன்ஸ். இந்த இது வந்துச்சுனாலே நம்பிக்கை என்ன வந்துடும். நம்ம நான் தகத்திரன்ன நபிசுல்லாஹி சொல்ல சொன்னாங்க, நான் தகத்திரன்ன, யாரும் என்ன செய்யலாம், தகத்திரனாக யாருமே என்ன செய்ய வேண்டாம், தன்னை தாழ்ந்தவராக கேவலமானவராக கருத வேண்டாம். அதே மாதிரி நபிசுல்லாஹி அவங்க சொன்ன இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குது,
லா என்பது இது பூமியின் எதிர்ந்த நப்சகு, எந்த ஒரு பூமிக்கும் தன்னை ரொம்ப இழிவா கேவலமா நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப இந்த ரெண்டும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சுன்னா இன்னொரு சிந்தனை இருக்கு, நேர் ஆப்போசிட். எப்பவுமே பாசிட்டிவ்னா நெகட்டிவ் ஒண்ணு இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு ஆபத்தானதோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆபத்தானது. அல்ல அதையும் ஃபலாத்துசக்கும் அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்காதீங்க, ரொம்ப தூய்மைப்படுத்திக்காதீங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்துல அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி ஒரு இடத்துல சொல்லுவான், மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா. சஹாபாக்களுடைய சிலர் மனசுல ஒரு சிந்தனை வந்துச்சான், நம்மளெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு தௌபா செஞ்சவங்களா ஏற்றிட்டாரு. அந்த விஷயத்தை எல்லாம் ரொம்ப தெளிவா பேசிட்டு வருவான். ஃபகுல் காசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, அந்த ஒரு சின்ன சிந்தனை வந்தவொடனே அதான் என்ன செஞ்சுட்டான், டக்குன்னு அது லியுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி அல்லாஹ் எல்லாம் சொல்லி பிடிச்சிருவான். யஈதுக்குல்லாஹு அன் தஊது லிமிஸ்லிஹி அபதா எல்லாம் சொல்லி பிடிச்ச பிறகு அவங்க சில சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அல்லாஹ் அடுத்து என்ன செஞ்சாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் ஆயத்தை இறக்கி, மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா வலாக்கின்னல்லாஹ யுஸக்கி மன் யஷா. ஃபலாத்துஸக்கும் அன்ஃபுஸக்கும் அடுத்து இந்த கேட்டகரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆபத்தானது. இந்த ரெண்டே உள்ள வச்சுட்டு இந்த ஒன்லைன்ல என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தன்னை இழிவாக கருதுற விஷயத்துல அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க அப்படின்னு ஒரு துவா. அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இவ்வளவு தாழ்வாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஆக்கிக்கலாம். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபியின் வரும்போது நான் வரமாட்டாங்க சபைக்கு, உள்ள உட்கார்ந்துருவாங்க, வீட்டுல தன்னை கட்டி கொடுக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, ஐஷ் ஹமீதன் சொன்னாங்க, நீங்க எப்படி செய்வீங்க, புகழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வீங்க. அவரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அவர்கிட்ட அவ்வளவு தாழ்வுபடாம இருந்துச்சு, காது கேட்காது, கொஞ்சம் மெல்லிசா தான் கேட்கும். அவர் விஷயத்திலேயே குர்ஆன்ல 3 இலவசனங்கள் இறக்கப்பட்டதாக என்ன செய்யப்பட்டது, சூரத்துல் ஹுஜராத்ல 2 ஆயத்து அவர் சம்பந்தமாக இறக்கப்பட்டது. அந்த அளவுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அல்லாஹ் தஆலா ஐஷ் ஹமீதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையால் அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சலாம், புகழுக்குரியதாக. எந்த அளவுக்கு புகழுக்குரியது, கனவு இறந்து போன பிறகு தனக்கு கடன் இருக்குதுன்னு கனவுல வசியத்து செஞ்ச ஒரே மனிதர் அவர் மட்டும்தான். ஒரு அரை மணி நேரம் என்ன செஞ்சிடலாம். 2 விஷயம், ஒண்ணு யாரும் தன்னை தாழ்வாக நினைக்க கூடாது, தன்னை ரொம்ப உயர்வாக நினைச்சிடக்கூடாது, கையில் ஒரு சாத்துவா அல்லது தன்னை சிறந்த முறையில் என்ன செஞ்சுக்கணும் அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயங்கள். அவர் கேட்ட மாதிரி இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, அது அடுத்த லெவல்ல நான் சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரேன். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோம், தொழுகணும், அல்லாஹ்கிட்ட துஆ கேட்கணும். அதுக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் என்ன செஞ்சேன், இந்த 2 எதை நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்வான், நமக்கு அதுக்கான ஒரு ஊடாக ஒரு செய்தியை நமக்கு மெசேஜை தந்துக்கிட்டே இருப்பான். இப்போ இன்னும் 2 இருக்குது. இன்னைக்கு உள்ள தினமணியில ஒரு செய்தி இருக்குது, அது ஒரு தலைப்பு. உட்காந்து அப்துல்லாஹ் சொல்லி அது ஒரு தலைப்பு இன்ஸ்டன்டா எடுத்திருக்குது. இதே மாதிரி இன்னொன்று இந்து பேப்பர்ல 2 தலையங்கம், இந்து பேப்பர்ல உள்ள தலையங்கமும் தினமணியில் உள்ள தலையங்கமும் ஒரே செய்தி தான். நெடுஞ்சாலை விபத்து, ஒரு சிவகங்கை நடந்த விபத்து தெரியும். பிரதமர் மோடி என்ன செய்யறாரு, வருத்தம் தெரிவிக்கிறார். அப்ப இந்த வாரம் சும்மா இதை என்ன செய்யலாம், விபத்தை பத்தி பேசலாம். அப்படி பேசுறதாக இருந்தா இது ஒரு கவனம் பெற்றிருக்கு. பிரதமர் மோடி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, இந்த இதை மைனஸ் பிளஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், சில தொகுப்புகள் அதிலே புள்ளி விவரங்கள் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்குறாங்க. இந்த பத்திரிகையிலுமே தெளிவா கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுல என்ன நம்ம பேசலாம், என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான், மனித உயிர் எப்பொழுதும் மதிப்பிற்குரிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஜிஹாதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க, ஜிஹாதுல கலந்துக்கிறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்டாங்க. நம்ம இதை சாதாரணமா பெற்றோர்களுடைய உயர்வு குறித்து பேசுறதுக்காக சொல்லுவோம். இந்த இடத்துல தன்னுடைய உயிரை கொடுப்பதை விட 2 உயிர்களை காப்பது இருக்கிற, வயது முதிர்ந்த பெற்றோர்களை காப்பது இருக்கிற, அது என்னது, உயர்ந்தது. இந்த தஸ்மீர் என்ன செய்யணும்னு சொன்னா, சாலை விபத்துல பெரும்பாலும் எப்படி சாலை விபத்தாவது அவன் இஷ்டத்துக்கு மொழி ஓடலாம். உன் வீட்டுல 2 உயிர் இருக்குது, அம்மா இருக்கிறாங்க, அத்தா இருக்கிறாங்க, இளைஞனா இருந்தா இதை அதை மட்டும் என்ன செஞ்சிடலாம். ஜிஹாதை விட பெற்றோர்களை பார்க்கிறது இஸ்லாம் உயர்ந்ததாக சொல்லுது. அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 2 பேருடைய உயிர் உனக்கு முக்கியம். இப்படி ஒவ்வொரு இஷாராவா என்ன செய்யலாம், சின்ன சின்ன இஷாராக்களை அதன் மூலமாக என்ன செய்யலாம் கொடுக்கலாம். இப்போ 2வது விஷயம் நம்ம சொன்னது, அதுக்கு பிறகு கவனத்தில் கொள்ள வேண்டிய 5 குர்ஆன் சொல்லக்கூடிய 5 விஷயங்கள்.
முதல்ல நம்ம இத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறோம், 4 விஷயம் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? பயானுங்கிறது அமானிதம். நாம் பேசக்கூடிய எல்லாம் என்ன செய்யப்படுது? பதிவு செய்யப்படுது. நம்முடைய பயான்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல சிறந்த மாற்றங்களை என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். 4வது, அப்படி உருவாக்கப்படணும்னு சொன்னா நம்முடைய பயான் அந்த மக்களுடைய மனதில் கொண்டு போய் இருக்கிற மாதிரி பேசணும். 4 விஷயம் சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஒரு ஒழுக்கம். என்ன ஒழுக்கம்? ஒவ்வொரு செஞ்சு நல்ல முறையில் அந்த தொழுது அல்லாஹ் இடத்துல ஆஜத்தில் தொழுது துவா கேட்குது. நம்முடைய பயான் குறிப்புகள் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு கவனத்தில் கொள்ள வேண்டிய 5 விஷயம். சத்தீபுல் அம்பியா உமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களில் பெரிய பேச்சாளர் யாரு தான்? ஒருத்தர் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான். சத்தீபுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அவங்க தன்னுடைய பயான்ல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, குர்ஆன் அழகான முறையில் சொல்லுது, ஒரு ஆணின் பயான் பண்ணக்கூடியவர்களுக்கு 5 தன்மைகள் இருக்கும். 1, கால யா கௌமி அரஐதும் இன் குன்து அலா பையினத்தின் மிர் ரப்பி, சூரத் ஹூத்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம். முதல்ல அவங்க சொல்லக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ரப்பிடத்துல இருந்து நான் தெளிவான அத்தாட்சிகளோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நம்ம பயானுக்கு போய் மக்களுக்கு முன்னாடி நின்றுட்டோம்னு சொன்னா இந்த தலைப்பு ரீதியான எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கே சந்தேகம் வந்துடும். அது அக்காயிதா இருந்தாலும் சரி, மசாயிலா இருந்தாலும் சரி, அஹ்லாக்கா இருந்தாலும் சரி, ஆதாபா இருந்தாலும் சரி. காலையா சூரத் அது சொல்றேன். காலையா கௌமி அரஐதும் இன் குன்து அலா பையினத்தின் மிர் ரப்பி. அடுத்து வரஸகனி மின்ஹு ரிஸ்கன் ஹஸனா. ரொம்ப தெளிவா ரொம்ப துடிப்போட நம்ம பேசுவோம். ரொம்ப துடிப்போட தெளிவா நம்ம பேசுவோம், ஆக்டிவா இருப்போம். அடுத்து அந்த சமூகம் நமக்கு எதிராக களமாடுவோம். ரஸகனி மின்ஹு ரிஸ்கன் ஹஸனா. எந்த நிலையிலும் அல்லாஹ் தான் ரிஸ்க் தாரான் அப்படிங்கிற மனோநிலையில் இருக்கும். சத்தீபுல் அம்பியா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய 2வது செய்தி, வரஸகனி மின்ஹு ரிஸ்கன் ஹஸனா. அல்லாஹ் எனக்கு என்ன செய்யலாம்? அழகிய முறையில் உணவளிக்கிறான். ஒமா உரியது அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாத்மன். நான் இங்க பேசிட்டு வெளியில என்னுடைய செயல் மாற்றமா இருக்கக்கூடாது. முடிந்த அளவிற்கு அவங்க சொல்லுவாங்க, நீ வேலை பார்க்குற ஊர்ல டீ குடிக்காது, 3 கிலோமீட்டர் தள்ளி போய் குடிப்பான், 5 கிலோமீட்டர் தள்ளி போய் உடனே அந்த ஊருக்காரங்க யாருமே தெரியக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபித்னா பேசாதேன்னு சொல்லியிருப்போம். கரெக்டா காலைல ஃபஜ்ர்ல அஜத் வாங்க அப்படின்னு கூட்டு போய் நம்மள்கிட்டயே என்ன செய்வாங்க, எல்லாம் பேசி முடிஞ்சது. அஜத்து தான் சொன்னாரு, நம்ம புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். நம்மளே நமங்க செயலாளர் வரவே மாட்டேங்கிறார், பெருசா பேசல அப்படின்றோம். நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு நேர் மாற்றமான செயல்பாடுகள் நம்மகிட்ட என்ன செஞ்சோம் இருக்கும். சில நேரங்கள்ல உருவாகும், அந்த வெளிப்படுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். போன் ஒவ்வொரு பக்கத்துலையும் சொல்றோம், செல்போனை என்ன செய்யுங்க, சுவிட்ச் ஆஃப் செய்யுங்க, சைலண்ட்ல போடுங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், உட்காந்து செல்ல பார்த்துக்கிட்டே இப்படி பண்ணி அப்படின்னு வெளியே வா. அல்லது ஆனா நம்ம பயான் குறிப்பு பார்க்கலாம், குரான் பார்க்கலாம், நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால அந்த விஷயத்துல என்ன செய்யணும், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாத்மன். உங்களுக்கு நான் எதை எச்சரிக்கை செய்யறனோ தடுக்கிறனோ கண்டிப்பா நான் அதை செய்யணும்னு என்ன செய்ய போறது இல்லை, ஒருபோது நான் விரும்புறது. அதை விட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், தவிர்த்துக்கிறேன். இன்னும் இல்ல இஸ்லாஹ் முஸ்தா. ஒரே ஒரு நோக்கம் தான் எனக்கு, சீர்திருத்தம் மட்டும்தான் நோக்கம். நம்ம பயான் மூலமாக ஒரே ஒரு விஷயம் தான் என்ன, அதை மட்டும் இஸ்லாஹ் மட்டும் நோக்கமா வச்சுக்கிட்டா அது தசிரா. உமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். 5 வருஷம் இந்த 4 கேட்டகரியில வந்துட்டோம். இந்த கேட்டகரி அப்படின்னு தெளிவா பேசுவோம். ஆதாரம் இல்லாம எப்பா அந்த அஜத்து பேசுனா அதுக்கு 3 தன்மை இருக்குது அப்படிலாம் இல்லை. எல்லாமே எப்படிதான் தெளிவா வட்டுருத்தமா ஹதீஸ் சஹீஹ் லைஃப் எல்லாமே பார்த்து பேசக்கூடிய ஆயிட்டோம். நம்மளுடைய துணிவு இருக்குது, இந்த ஊருலடா இன்னொரு ஊரு எங்க அப்படி வந்துட்டோம். அடுத்து நம்மளுடைய செயல்பாடுகள் சரியா இருக்குது, நிறைய சீர்திருத்தங்கள் மகளால உருவாயிடுச்சு அப்படின்னா சைத்தான் லேசா உள்ள வருவான். உள்ள வந்து மனசுல என்ன செய்வான், ஒரு விதமான தூண்டுதலை ஏற்படுத்துவான். தௌஃபீக் இல்லா பில்லாஹ். இது என்ன கொண்டே நடக்கல. இந்த மாற்றங்கள் எல்லாம் யாரை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய தௌஃபீக். அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப்.
அலைஹி தவக்கல்து. அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிழைகள் குற்றங்கள் என்னிடத்தில் நடந்திருக்குமே ஆனால் அது மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் அவரிடத்துல ஆதரவு வைக்கிறேன், நம்பிக்கை கொள்கிறேன். வீழ்தான் இலைஹி முனீப். அல்லாஹு தஆலா நான் செய்த இந்த சேவையின் ஊடாக எனக்கு என்ன செய்யணும், அவன் பக்கம் சிறந்த ஒதுங்குமிடத்தை எனக்கு தாங்க. ஃபதீலுல் அம்பியா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமூகத்தை நோக்கி சொன்ன இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹூத்ல என்ன செய்யலாம், பதிவு செய்யலாம். அப்போ ஒரு ஆண் என்ற இந்த 5 தன்மைகள் பயான் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 5 தன்மைகளை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய பணி என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் சிறப்பானதாக அமையும். அடுத்து ஒண்ணு, பயான் குறிப்புக்கு அசத் அவங்க கேட்ட மாதிரி பயான் குறிப்புக்கு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம் எடுக்கிறோம் அப்படின்னா டக்கு நம்ம மைண்ட் அங்கங்க போகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் அறிவுத்திறன் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும். அறிவுத்திறன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, எந்த விஷயத்தை பத்தி பேச போறோமோ, தப்பா சொல்றேன், எதை பற்றி பேசினாலும் அதை பத்தி தெரியாம நம்ம பேசவே கூடாது. அதை பேசினாங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க, கவனிச்சீங்களா? அதாவது யூடியூப் சம்பந்தமான அறிவு இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறத ஒரு 4 தடவை திருப்பி திருப்பி சொன்னாங்க. உண்மையில எனக்கு யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்க தெரியாது, அதை கேட்கலாம்னு வச்சிருந்தேன், அதை கேட்காம இருந்தாங்க. யூடியூப்ல ஒரு சேனல் கிடையாது, எனக்கு அதை கிரியேட் பண்ணவும் தெரியாது. அசத்து சொன்னாங்க ப்ரொஜெக்டர் இருக்குது, அது கூட எனக்கு சொல்ல தெரியல. நான் ஃபோன் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்களா, என்னங்க அப்படின்னு கேட்டேன். அப்துல்லா அசத்து ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி, அது சம்பந்தமான நாலேஜ் நமக்கு என்ன செய்யல இல்லை. ஆனா நேற்று என்ன செஞ்சுட்டேன், அசத்துல கேட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன், அதை பார்த்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம எந்த விஷயத்த பேசுறோமோ அது சம்பந்தமான அப்டேட் A to Z எல்லாம் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அது தெரியணும்னு சொன்னா 2 விஷயம் தேவை. ஒண்ணு முயற்சி, இன்னொன்னு படிக்கிறது, அதிகமா படிக்கிறது. நான் எந்தெந்த ஊர்களில் வேலை செஞ்சனோ எல்லா ஊர்களையும் லைப்ரரியில பொருளாதார இருப்பேன். 1000 ரூபாய் ஒன்று முதலே கொடுத்து சேர்ந்துருக்கு. இருக்கக்கூடிய எல்லா நேரமும் எங்க தான் போகணும், லைப்ரரியில தான் இருக்கும். பெரும்பாலும் என்னை பார்க்காம ஊர் மக்களே சொல்லுவாங்க, அவ்வளோ லைப்ரரியில் இருக்காரு அப்படின்னு. உட்காந்து படிச்சுட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவையே இல்லைங்க படிக்கும். படிச்சுட்டா என்னன்னு சொன்னா, பயான் பேசுறதுக்கு நமக்கு மொழி வளம் தேவை. பேசுறதுனா நமக்கு என்ன வேணும், பேச்சுக்கு பேசுறதுக்கு தமிழ் வேர்டு வேணுமே, வார்த்தைகள் வேணுமே. எங்க இருந்து வரும்? நம்ம அதிகமான ஆளுங்கள் 6, 7, 8 அதுக்குள்ளதான் படிச்சிருக்கோம். சில ஆளுங்கள் என்ன செஞ்சதில்லை, முன்னாடிலாம் படிக்கல. இப்ப படிக்கிறவங்களா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்தை தான் என்ன செய்வாங்க, படிச்சுட்டு வருவாங்க. தமிழ் வார்த்தைகள் நம்ம பேசுறது தமிழ்ல பேச போறோம். அப்போ மொழி வளம் வேணும், சொல் வளம் வேணும். சொல் வளம் வேணும்னு சொன்னா என்ன செய்யணும், படிக்கணும். அது சின்னத்தந்தியை விட்டணும், சின்னத்தந்தி படிக்கவே கூடாது. சமயத்தில் என்ன செஞ்சிடணும்னு சொன்னா, வட்டார மொழி பேசுறோம்னு கொச்சையா பேசுவோம். அந்த சின்னத்தந்தியுடைய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது வட்டார மொழி. இந்த தமிழ், ஹிந்து, திருமணி இந்த 2 எப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்காலர், ஹை லெவல் ஸ்காலர் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. மரியாதை நிமித்தமான வார்த்தைகள், கண்ணியமான வார்த்தைகள். ஒரு விஷயத்தை எப்படி சொல்றது அப்படிங்கிறத 5 லைன்ல தெரிஞ்சு சொல்றத 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். பாருங்களேன், ஒரு செய்தி பெருசா இருக்கும், அதே செய்தி இதுல என்ன இருக்கும், 3 லைன் 4 லைன்ல ஒரு அட்டை செய்தியா இருக்கும், அட்டைப்பட்டி கூட போட்டுது. இந்த மாதிரி அதனால அதிகமான துடுக்கு தான் படிக்க தேவையில்லை. லைப்ரரிக்கு போனா எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். 2வது, யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுல தெளிவு ஒன்றில்லையே. யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு. ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான தகவல்களை நான் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணி நான் கொண்டு வந்தாதான் உங்கள்கிட்ட நான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இங்க உங்க முன்னாடி ஒரு அர்த்தமா தெரியணும், இதே மாதிரிதான் நம்ம பயான் பண்ணி நம்ம மக்கள் நம்மளை அப்படி பார்க்கலாம். நீங்க என்னை எதிர்பார்த்து ஒண்ணுமே நான் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நான் அவங்க முன்னாடி எப்படி தெரியுவேன், பெருசா சொன்னாங்கப்பா அந்த அளவுக்கு அவங்க இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா. இதே தான் நம்ம எல்லா மக்கள் என்ன செய்வாங்க, நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க, நம்ம காதுக்கு வந்துடும். சொல்லும் போதே சொல்லிதான் சொல்லுவாங்க, அகத்துல சொல்லிடாத, அவன் கரெக்டா சொல்லிடுவோம். அப்ப கேட்கக்கூடியவங்களுடைய இப்போ முன்னெல்லாம் கிராமத்துல இப்படிதான் பேசணும், கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நகரத்துல இப்படித்தான் பேசணும், சிட்டியில இருக்கக்கூடிய சரீர சத்து அடையாளம் அப்படிதான் பேசணும் அப்படி இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. அடையாளம் பேசுறத நம்ம ஊர்லயே பேசுறதுக்கான வாய்ப்புகளை செஞ்சிருச்சு, சமூக வலைதளம் உருவாக்கி கொடுத்துச்சு. ரசத்தெல்லாம் பேசுறாங்க, முகநூல்ல பேசுறாங்க,
எல்லாமே பார்க்குறாங்க. முகநூல் இல்லை இருந்தாலும் இல்லை, எல்லாமே பார்க்குறாங்க. அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உடனே செஞ்சிருப்பாரு, பார்த்துருப்பாரு. அவர் அதுக்கான விடையை நம்மகிட்ட நினைச்சிருப்பாரு, எதிர்பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம என்னைக்கா அவருக்கு தான் அதை சொல்ல போறோம். நம்ம பேசுறது எல்லாருமே மகாமியில் இருந்து பேசிட்டே இருக்க போறது இல்லை, என்னைக்கா அவருக்கு சொல்ல போறோம். அந்த அப்பதான் அவருக்கு என்ன செய்யும், ஒரு திருப்தி. அதான் நகர்ப்புறங்களாகவே இப்ப கிராமப்புறங்களும் மாறிடுச்சு. அங்க பேசுறத அங்க என்ன பேசுறாங்க அதே மாதிரி பேசணும்னு என்ன செய்வாங்க, விரும்பக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க. அதுவும் பேச்சை கேட்கிறவங்க எப்படி அப்படிங்கிற அந்த மனோநிலையை என்ன செய்யணும், புரிஞ்சு பேசணும். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அதை நம்ம என்ன செய்யணும், எடுத்து பேசணும். அதுக்கு தான் முதல்ல 2 விஷயம் சொன்னேன், முயற்சி, 2வது படிப்பு, 3வது விஷயம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற வித்தை. கண்டிப்பாக ஒரு பயான்ல, கேரளா அசத்து இருக்கிறாங்க, கேரளா பயான்ல 90% அழுகை விஷயங்கள், 90% எப்படி ஒரு அசத்து பயன் பண்ணாலும் அள வைக்கணும். அவங்க பெரிய மாநாடா இருந்தால் என்ன செய்யணும், ஒரு சொட்டு கண்ணீராக அந்த மாநாட்டு திறல்ல கீழே விடணும், மக்களுடைய கண் விடணும். விழுந்தாதான் அவங்க நடத்தக்கூடிய அந்த பட்ஜெட் அவங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். பேசுவாங்க. பெரிய அசத் பேரத்தில் இருக்கிற நௌஷாத் பாக்கவி, கபீர் பாக்கவி, அவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா அப்படி இருக்கும். உணர்ச்சி வசப்படணும். உணர்ச்சி வசப்படுறதுல கோழியா இருக்கக்கூடாது. பேசிட்டு டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது, கோபமா பேசிட்டு நகைச்சுவைக்கு வந்துடக்கூடாது, அல்லது நகைச்சுவை பேசிட்டு அழுகைக்கு போயிடக்கூடாது. ஒரு மாடலேஷன் நம்ம வச்சு உருவாக்கிக்கணும். அழுகன்னா அழுகை, அதை தாண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பஞ்ச், 1/2 மணி நேரத்துக்குள்ளாகத்தான் இதெல்லாம் நம்ம செய்ய போறோம். அதை வந்து என்ன செய்யணும், உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசுறதுல நகைச்சுவை இருக்கணும், ஒரு அழுகை இருக்கணும். மிக முக்கியமாக என்ன செய்யணும், ஆக்ரோஷம் இருக்கணும். எங்க சச்சா ஏனா முஹைதீன் மன்பை அசத்து ஞாபகத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஹாஃபிஸா. அவங்க எப்படின்னா அந்த குர்ஆன் வசனங்கள் இருக்கு இல்லையா, ஓதும் போது பேச்சுனா பேச்சு மாதிரி ஓதுவாங்க, கோபமான வார்த்தைனா கோபமாக ஒரு மாதிரி ஓதுவாங்க. அது ரொம்ப அந்த இது இருக்குல்ல, இது அப்படி அழுகிற மாதிரி ஓதுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா வஹல் லகாக ஹதீஸ் மூஸா இத் ரஆ நாரன் அப்படின்னு செய்வாங்க. அந்த ஒரு ஒரு வாகனத்துல பயணிக்கிற மாதிரி இருக்கும். அசத்து ஓதுனாங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி அந்த உணர்வு பூர்வமான அந்த பேச்சுல வந்து அந்த நம்மளுடைய பேச்சு என்ன செய்யணும்னு சொன்னா மக்கள் அப்படி ஆடியன்ஸுக்கு வந்து கவர்ற மாதிரி இருக்கும். அடுத்து எளிமையான பேச்சு ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனிச்சு ரொம்ப ஊடுருவி கேட்கற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இவராப்பா இலக்கியமா பேசுவாருப்பா, இலக்கணமா பேசுவோம் அப்படின்ட்டு நம்மளை ஒதுக்கி விட்டுறக்கூடாது. எளிமையான வார்த்தைகளை என்ன செய்யணும், பேசி போடணும். இது எல்லாத்துக்குமே அடிப்படையான 5வது விஷயம் என்னன்னு சொன்னா பயிற்சி தேவை. பயிற்சி 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு இந்த மாதிரி என்ன செய்யறது, குறிப்பிடுறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் 3 பேனா எப்பவுமே வச்சிருக்கேன் பாக்கெட். 3 பேனா, கருப்பு, ப்ளூ, ரெட். சாதாரண விஷயங்களை எழுதுறது ப்ளூ கலர்ல எழுதணும். அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஒவ்வொன்றையும் எழுது. இதை எங்க சொல்லணும், இதை எங்க சொல்லணும், இது எங்க சொல்லணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். கருப்பு வந்து இந்த ஆயத்த ஹதீஸ் மட்டும் எழுதுறதுக்கு கருப்பு. ஏன்னா சமயத்துல கரண்ட் போயிட்டுன்னு வச்சுருங்களேன், ப்ளூ கலர் ரெட் கலர் தெரியவே செய்யாது. இல்ல கருப்பு என்ன செஞ்சிடும், துண்டா தெரியும். ப்ளூ ரெட் என்ன செய்யாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால என்ன செஞ்சுக்கிறது, கருப்பு கலர்ல ஆயத்தில் பருவம்னா எழுதி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப பயிற்சியில மிக முக்கியமானது குறிப்பிடுகிற பயிற்சி. இது ஒண்ணு. 2வது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னு சொன்னா பேசி பார்க்கலாம். நம்மளே என்ன செய்யறது, நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஊர்ல இமாம் என்ன செய்வாருன்னு சொன்னா, நான் 1/2 மணி நேரம் பயானா 1 மணி நேரம் பேசுவேன். 1 மணி நேரம் பேப்பர் எழுதி வச்சு பேசுவார். பேசிட்டு அதை கட் பண்ணுவார். அது ஒரு தனி பயிற்சியாவே வச்சிருந்தார். கட் பண்ணுவார். கட் பண்ணிட்டு திருப்பி என்ன செய்வார், பேசுவார் 3/4 மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து பேசுவார். இதுலையும் முழுமையாக அவர் என்ன செய்யல, ஆளின் போதல. ஒரு சூழ்நிலையில இன்னொரு மதரசான குறைவான சூழலாக்கள் போது இன்னொரு மதரசான சனது வாங்கி குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாடு போயிட்டு தொடர்ந்தே இல்லாம திருப்பி வந்து சமீபத்தில் சொன்னா பதிவாயிரும். அதாவது சேலத்தில் நடத்தக்கூடிய நம்ம முதல் பரிசு வாங்கினார். பெரிய ஆச்சரியமான செய்தி. ஏன்னா அவர் பயிற்சி அப்படி எடுப்பார். முன்னாடி
நான் தயவுசெய்து வந்து கட் பண்ணிருந்தீங்கன்னா இதில் இல்லை என்ன அப்படின்னா அவர் அடிப்படையாக எதுவுமே போவதில்லை. ஆனா அவர்கிட்ட வந்து நாலேஜ், கேட்கிற நாலேஜ் ரொம்ப உண்டு, படிச்சு புரியுற நாலேஜ் ரெண்டுமே உண்டு. அதனால அந்த மனுஷன் என்ன பண்ணாங்க, சின்ன பையன் தான், அந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தார். ஆனா அவர்கிட்ட தோத்தவங்க எல்லாருமே பெரிய மகாரத்துள்ளவங்க. ஆச்சரியம் தான். எந்த இடத்துலையுமே இந்த ஸ்டார்டிங் ரவுண்ட்ல இருந்து மேல வர்ற வரைக்கும் அவன் யாருக்குமே விட்டு கொடுக்கவே இல்லை. அதுல ஜட்ஜஸா இருந்தது 3 பேர். முகமது ரசத்தவங்க, சதீர்த்தி ரசத்தவங்க, நம்ம சமூக செல்வராயம் ஜாஃபர் பாக்கு ரசத்தவங்க. எப்படி ரசத்தை இவங்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னது, அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. யாருக்கும் சமைக்காம என்ன செய்யறான், குதிரை மாதிரி பொறுப்பே இருந்தான் ரேஸ்ல. அந்த அளவுக்கு பயிற்சி. அதே மாதிரி கண்ணாடி பார்த்து பேசணுமா, இது வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம். கண்ணாடி பார்த்து பேசணும்னா நம்முடைய முகபாவனை எப்படி இருக்குது, நம்ம அந்த இடத்துல எப்படி வாயை அசைக்கிறோம், அது எப்படி இருக்குது, கை எப்படி அசைக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் கண்ணாடி பார்த்து பேசும்போது என்ன செஞ்சிடும், பயிற்சி எடுக்கும்போது வந்து. இன்னொன்று இருக்குது, கண்ணாடிக்கு போதா நம்மளே வீடியோ எடுத்துடலாம். ஒரு நம்ம மொபைலை வச்சு வீடியோ எடுத்துட்டு அதை திருப்பி போட்டு எடுத்துனா ரிப்ளை பண்ணி எப்படி நம்ம யூடியூப்ல போட தான் போறோம். நல்லா தெளிவா பக்குவமா என்ன செய்யலாம், பஞ்சுவாலிட்டியா சூப்பர் அழகாக என்ன செய்யலாம், ரெடி பண்ணலாம். இது ஒரு பயிற்சி. இந்த 5 விஷயம் இதெல்லாம் அறிவுத்திறன், யாரிடம் பேசுறோம் அப்படிங்கிறத கவனத்தில் எடுக்கிறது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, எளிமையான பேச்சு, பயிற்சி. இந்த 5 விஷயம் எந்த பேச்சாளர் இடத்துல இணைஞ்சிருந்தோ இன்ஷா அல்லாஹ் அவருடைய பயான் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த நாளோட ஜாயின் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யலாம், கவனம் எடுக்கும். அதே மாதிரி டெலிவரி டெக்னிக்ஸ் இதான் ரொம்ப முக்கியம். குறிப்பெடுக்கிறது டெலிவரி டெக்னிக்ஸ். இப்போ உதாரணமா சொன்ன மாதிரி ஒரு தலைப்பு நம்ம என்ன செய்யறோம், இது ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தலைப்பு வந்து நமக்கு என்ன செய்யுது, ஆர்டிசம், ஒரு 4 பேப்பர் அல்லது 2 பேப்பர் வச்சுக்கிறோம், ஒரு பேனா. மொபைல் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக நோட்ஸ் அப்படிங்கிற ஆப் வச்சுக்கிறோம். ஆர்டிசம் சம்பந்தமா நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னா ஆர்டிசம் முதல்ல ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், அது உலக விஷயமா இருக்குது. அதுல இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஏதாவது தெரியணும் அப்படின்னு சொன்னா இதை என்ன செஞ்சுருங்க, ஆர்டிசம் சம்பந்தப்பட்ட ஆர்டிசம் பற்றி இஸ்லாம் கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துடும். இதுல இது வந்து ஜாக்ல உள்ளது, இந்த இஸ்லாம் கல்வி.com இல்லையா, இது ஜாக் சம்பந்தப்பட்டது. இன்னொன்று இருக்குது தமிழ் பயான் சொல்லி வரும், அது டீனேஜர் உள்ளது. இந்த ரெண்டையும் வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும். முழுக்க அது இத்திபா செய்யறதுக்கான களம் கிடையாது. சில சமயங்கள்ல சில விஷயங்கள் ஹிக்குமத்தான சில விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த பாயிண்ட் புள்ளி விவரங்கள் எடுத்து போடுவாங்க. அதை மட்டும் நம்ம தேவைக்கு எடுத்துக்கணுமே தவிர மற்ற நம்ம பேசுறதுக்கு அதை ரெகுலரா பயன்படுத்தக்கூடாது. இப்போ வந்து ஆர்டிசம் சம்பந்தமாக இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் அப்படின்னு சொன்னா இது ஒண்ணுதான் இருக்கு. அதில் போய் உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா அதுலயும் ஆர்டிசம் சம்பந்தமான எதுவுமே இல்லை. அது வந்து உலக கட்டுரையை தான் என்ன செஞ்சிருக்கிறார், அவரு போட்டிருக்கிறார். ஆர்டிசம் சம்பந்தமான ஒரு நோய் என்னது அப்படிங்கிறத மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கிறார், போட்டிருக்கிறார். வெளியே வந்துட வேண்டியதான். வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள போய் இங்கிலீஷ்ல ஆர்டிசம் இன் இஸ்லாம் அல்லது இந்த பாருங்க, why did Allah make மேக் மீ ஆர்டிஸ்ட், அல்லாஹ் என்ன ஏன் என்ன செஞ்சிருக்கிறான், ஆர்டிஸ்டா படைச்சிருக்கிறான், அது பாதிப்பு உள்ள பிள்ளையா படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ள போட்டோம்னா அது சம்பந்தமான கட்டுரைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா உள்ள வந்து. பொதுவா எந்த விஷயமுமே நீங்க வந்து முதல்ல பொது விஷயமா இருக்குது அப்படின்னா அதை என்ன செஞ்சிடணும், இஸ்லாத்தோட தொடர்பு படுத்தி அது பற்றி இஸ்லாம் அப்படின்னு போட்டாலே அது சம்பந்தமான யார் யார் என்ன எழுதியிருக்காங்களோ அவ்வளோ வந்து நமக்கு அதுல கிடைக்கல அப்படின்னு சொன்னா, உதாரணமா வந்து ஆவணப்படுத்துதல், இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு தலைப்பு ஆவணப்படுத்துதல். நம்ம ஆவணப்படுத்துதல் சொல்றான். ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது புதுமையான ஒரு வார்த்தை. அப்ப அதுக்கு என்ன செய்யறது, ஆவணப்படுத்துதலுக்கு அரபி வேணும் நமக்கு. ஆவணப்படுத்துதலுக்கு எனக்கு உண்மையில அன்னைக்கு தெரியல. மீசாக்குனா ஒப்பந்தம், அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆவணப்படுத்துதல்னா என்னது, ஒப்பந்தம் கூட என்னதுதான் ஒரு ஆவணம் தான். அப்ப இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது டாக்குமெண்டேஷன்,
நமக்கு அந்த அந்த தமிழ் வார்த்தைக்கு என்னவோ இங்கிலீஷ் என்னவோ அதை என்ன செஞ்சிடணும் போட்டாங்க. அது ஆவணப்படுத்துதல் இன் இங்கிலீஷ். போட்டிருந்தாங்க ஆவணப்படுத்துதல் இன் இங்கிலீஷ். டாக்குமெண்டேஷன் வந்துருச்சு. இப்போ டாக்குமெண்டேஷன் அப்படியே காப்பி பண்ணி இன் அரபிக், நான் ஏற்கனவே போட்டு செக் பண்ணதுனால அது வந்துருச்சு. இன் அரபிக் அல் வசாய். இப்போ இந்த அல் வசாயத்தை எடுத்து திருப்பி என்ன செய்யணும், மேலே போய் திருப்பி காப்பி பண்ணி ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் அல் வசாயிக்கு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல ஆவணப்படுத்துதல்லாம் என்ன அப்படிங்கிறத போட்டோம்னா அது சம்பந்தமான கட்டுரைகள் எல்லாமே வந்திருக்கு. நம்ம அரபி நாலேஜ் இருந்தால் நம்ம அரபி தமிழே பார்க்கலாம். அல் வசாயிக்கு ஃபில் இஸ்லாம். இப்படி நம்ம என்னென்ன தலைப்பு நம்ம தேடுறோமோ அது சம்பந்தமானது என்ன செஞ்சிடும் இதுலேயே வந்துடும். இது நம்ம கிடையாது ஃபிக்ஹ் சம்பந்தமானது தலைப்பு ஒன்று இருக்கும். பொதுவாக இஸ்லாம் எப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஓரளவு நடுத்தரமாக 4 மதுஹபுடைய கருத்துக்களை என்ன செஞ்சிருவாங்க கொண்டு வந்துருவாங்க. அது மாதிரி சில அலூக்கான்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆலூக்கான்னு சொல்லுவாங்க, அலூக்கான்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் நிறைய உலமாக்கள் பார்க்கக்கூடிய. ஆமா, இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா தரீக்குல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அரபியில போடுங்க, ஒரு ஆப் இருக்குது. அதே மாதிரி கலிமுத் தய்யிப், இந்த ரெண்டுமே வந்து சும்மா இருக்கும்போது அது என்ன செய்யலாம், நிறைய தலைப்புகள் கிட்டத்தட்ட நம்மலாம் கம்மி தான், அவங்கெல்லாம் 10,000 தலைப்புக்குள்ள போட்டிருக்காங்க. அவ்வளோ காலம் இருக்குது, நிறைய தலைப்புகள் இருக்குது. சும்மா இருக்கும்போது படிச்சுட்டே இருக்கலாம், நமக்கு அதை அப்படியே என்ன செஞ்சிடலாம். அல் கலிமுத் தய்யிப் தரீக்குல் இஸ்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும். நம்ம வாசிக்கும் போது இமாம்களுடைய வார்த்தைகளை மறுக்கிற மாதிரியோ அல்லது ஃபிக்ஹ் மசாலாக்களை வந்து தட்டுற மாதிரி சில வார்த்தைகள் போட்டிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்தினுடைய தரம் கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அப்படிதான். ஒரு விஷயமா இப்போ வந்து காதல் பற்றி இஸ்லாம் அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல கரெக்டாக வந்துடும், அந்த காலம்லேயே வந்துடும். போனே போட்டு பழகினதுனால அப்படின்னு போட்டால் சம்பந்தமா இஸ்லாத்தின் பார்வையில் காதல் மட்டும் தலைப்பே எழுதிக்கலாம். காதல் பற்றி அழகான குர்ஆன் வசனங்கள். காதலிக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? ஷைத்தான் கூடாது. காதல் ஒரு இஸ்லாமிய பார்வை. இப்படி என்ன செஞ்சிடும் எல்லாமே ஒரு நாலேஜ். இது இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், படிச்சிடலாம். நம்ம எது தேவையோ அந்த குறிப்புகளை என்ன செய்யலாம், எடுக்கலாம். ரெண்டாவது, நான் இதை அவசியம் பார்ப்பேன். ஏன்னா நான் ஒரு பதிவு போடுறதுக்கு முன்னால் அது வேற யாரும் போட்டிருக்கிறாங்களா, இல்லைன்னா நம்ம என்ன செய்வாங்க, அஜித் அதுல இருந்து காப்பி பண்ணி போட்டார் அப்படிங்கிற மாதிரி பேச்சும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால முதல்ல இது சம்பந்தமா ஒரு 10-12 கட்டுரையாக என்ன செய்யணும், படிச்சுட்டு நமக்கு அதுல இருந்து எது அவங்க சொல்லலையோ அல்லது புதுசா நமக்கு எது சொல்ல முடியுமோ அதை என்ன செஞ்சிடலாம். சொல்றதுக்காக அப்படி ஒரு சின்ன முயற்சி. இது அப்படியே என்ன செஞ்சிடலாம். அந்த நமக்கு வந்து லவ்வுக்காக தானே, சொம்பு தானே, அப்புறம் அது இஷ்கு இருக்குது, அந்தந்த வார்த்தைகளை போட்டு அதை என்ன செஞ்சுக்கலாம் தேடினா அது சம்பந்தமான இது எல்லாமே நமக்கு என்ன செஞ்சுக்கும் வந்துடும். அதே மாதிரி ஹதீஸுகள் அப்படிதான். ஒரு ஹதீஸை வந்து ரொம்ப சிரமப்பட்டுலாம் தேட தேவையில்லை. ஒரு வார்த்தை நமக்கு என்ன தெரியுதோ அந்த வார்த்தையை போட்டு வரத ஹதீசி புல்லதி ஹக்கின் ஹக்கா அப்படின்னு போட்டோம்னா அந்த ஹக்கின் ஹக்கான் ஹதீஸ் என்னன்னா ஒன்றுக்காக தான் வந்துடும். பாருங்க, நான் போட்டது ஹக்கின் ஹக்கஹு ஃபில் ஹதீஸ். ரிசல்ட் நமக்கு என்ன தேவை, அது சம்பந்தமான ஹதீஸ்கள் என்ன செஞ்சிடும் சொன்னா வந்துடும். ஹதீஸ்ல இபாரத்து வேணும் அப்படின்னு சொன்னா இதுலயே வந்து நீங்க கீழே போய் பாத்தீங்கன்னா துரரு சனியான்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து எப்பவுமே என்ன செஞ்சுவாங்க, ராவியை கீழே போட்டுட்டு ஹதீஸுக்கு மட்டும் என்ன செஞ்சுவாங்க, மேல இபாரத்தை வச்சுருவாங்க. ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன சல்மான் வ அபீ தர்தா
பிரசார சன்மானம் அது எல்லாம் கரெக்டாக என்ன செஞ்சிடும் இபாரத்து மேக்ஸிமம் இருக்கும். இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, ஹதீஸ் பாட்ரோன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா முழு ராவியோட சேர்த்து மொத்தமாட்டு ஹத்தசனால இருந்து கீழே வரைக்கும் என்ன செஞ்சிடும் ஃபுல்லாக ஏழாமோட என்ன செஞ்சு ஹதீஸ் பாட்ரோல் PATTROL HADHID. அதே மாதிரி ஹதீத் ENCன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் அப்படிதான். இது மௌசுஆத்துல் அஹாதீஸ் நபவியா. இதுல என்ன செஞ்சுவாங்கன்னு சொன்னா ஹதீஸ் ஷரஹோட வந்துடும். ஹதீத் ENC.com இங்கிலீஷ்ல, அரபில வந்து மௌசுஆத்துல் அஹாதீஸ் நபவியா. இது நம்மள்கிட்ட லேப்டாப்ல இருக்குது மௌசுஆத்துல் அஹாதீஸ் நபவியா. அதுல எப்படின்னா கிட்டத்தட்ட 9 கேட்டகரி வரும். ஹதீஸினுடைய ராவி, அவர் எந்த அளவுக்கு பிரபலியமானவர், அவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர், அவர் யாரை சந்திச்சிருக்கிறாரு, 9 கேட்ட ஒரு சம்பந்தம் அவர் ஹதீஸை போட்டு அந்த ராவியை பத்தி நம்ம எடுக்கணும்னா அதை அப்படியே எடுத்துடலாம். முதல்ல உள்ளது வேற ஒரு தலைப்புல வந்துச்சு. இப்ப பாருங்க இன்னொரு ஹதீஸ் வருது, இன்னல்லாஹ் கத்தா ஆஃபா குல்லதி ஹக்கின் ஹக்கஹு ஃபலா வஸியத லிவாரிஸின். அது சம்பந்தமா இது மொத்தத்துல ஒரு ஹதீஸ் முழுசாலாம் போட முதல்ல ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ கூகுள் வந்து கொஞ்சம் இலகுபடுத்தி இருக்குது, ஏஐ வந்து அதை விட சாப்பிட்டு அது சம்பந்தமா என்ன இருக்குதோ டக்குன்னு அன்னைக்கு வந்து வசியத்து சம்பந்தமான ஒரு சர்ச்சை ஜும்மா மேல பேசணும், வசியத்து சம்பந்தமா பேசணும். ஒரு லாயர் இருந்தார் பக்கத்தில், அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு ஒரு நிமிஷம் சர்ச்சை அப்படின்னு. இந்த மாதிரி இஸ்லாம்ல வந்து வசியத்து எப்போ செய்யணும், எப்போ இருக்குது, எப்போ வசியத்து செய்யணும், எப்படி இருக்குது, ஒரு 2 நிமிஷத்துல கொண்டு வந்து பதில் சொல்லுது. அதாவது இன்னைக்கு இறக்குறாருன்னு சொன்னா அவர் இன்னைக்கு வசியத்து செய்யறாருன்னா நாளை காலம் அவர் இருக்கக்கூடாது. சுத்திக்கிட்டாருல ஹனஃபில இருக்குது, அப்படியே சொல்லுது. இன்னைக்கு அவர் வசியத்து செஞ்சாருன்னா நாளை காலம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுதான் வசியத்துடைய சட்டம். எவ்வளவு அட்வான்டேஜ் வருவாங்க, டக்குன்னு கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டு அந்த இபாரத்தோட சேர்த்து அவருக்கு அடுத்து கேட்கிறாரு அதோட இபாரத்து வாசகத்தை சொல்லணும். இங்கிலீஷ்ல பேசினாரு. பொதுவாக தமிழை விட இங்கிலீஷ்ல பேசினா ரொம்ப மரியாதை, சரியான மரியாதை. அவர் சொன்ன உடனே அடுத்த 5 செகண்ட்ல அது எங்கெங்க வருது, இந்தியன் பீனல் கோட்ல உள்ள செக்ஷன்ல இந்த ஹதீஸ் எங்க இருக்குது, இந்த சட்டம் எங்க இருக்குது, அது வரையும் கொண்டு வந்து போட்டுச்சு. நமக்கு அட்வான்டேஜ் தான். சிந்தனை பிரிவு அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்கள் கையில் அட்வான்டேஜ் இருக்கிறது மிகவும் அலங்காரத்திற்குரியது. ஏன் அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்துறதும் அவங்க ஆண்கள் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதிகமான யூசேஜ் எதுல இருக்குது, இதுல இருக்குது. ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் இது. இப்படி ஒவ்வொரு தலைப்பு நம்ம என்ன தலைப்பு போடுறோமோ ரொம்ப சிரமம் இல்லை. எப்படியும் யாராவது ஒருத்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, காதலை பத்தி ஒருத்தர் எழுதியிருக்காரு பத்திலாம், இப்போ அதை எடுத்துக்கலாம். அதுல நமக்கு என்ன தேவை, ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படும், அந்த ஒரு பாயிண்ட் அதில் எடுத்துக்கலாம். மஹப்பத் இருக்கணும், அன்பு, எந்த அளவுக்கு அன்பு இருக்கணும், அப்படி கொண்டு வந்துடலாம். வரலாறு அப்படிதான். இது ஒரு சஹாபியை பத்தி ஒரு வரலாறு வேணும் அப்படின்னு சொன்னா சாயித் இப்னு அபி வக்காஸ் அப்படின்னு போட்டோம்னா மேக்சிமம் சியர் ஆலாமின் நுபலா அதுல இருந்து வந்துடும். தபகாத்துல் குப்ரா இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிதாப்ல இருந்து வந்துடும். சில கிதாபுகள் வந்து இன்னும் இந்த அல் இஸ்திஆப் ஃபி மாரிஃபத்துல் அஸ்ஹாப், உஸ்துல் காபா அதெல்லாம் என்ன செய்யாதுன்னு சொன்னா மேக்சிமம் இதுல கூகுள் சர்ச்ல வராது. அது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஷாமிலால போய் தான் என்ன செய்யணும், அதை பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு சஹாபியினுடைய முழு வரலாறு எப்பவுமே வந்து ஒரு கிதாபை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நிறைவடைஞ்சிடக்கூடாது. சாது நபி வக்காஸ் அப்படின்னு போட்டோம்னா விக்கிபீடியால இருக்கும். அதுக்கு பின்னால நான் சொன்ன சேர் ஆலாமின் நுபலால உள்ளது கரெக்டா வந்துடும். முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பேஜ் தான் இருக்கும். இது இஸ்லாம் ஆன்லைன் சொல்லி ஒன்று இருக்குது. இது ஓரளவு நல்லா நடுத்தரமான வரலாற்று செய்திகளை எழுதக்கூடிய வெப்சைட் இது. மோது நல்லா இருக்கும். மோது வந்து கேட்டகரியா தனித்தனியா போடுவார் ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நமக்கு வந்து அதை என்ன செய்யாதுன்னு சொன்னா ரொம்ப நம்ம நல்ல அதுல படிச்சு பழகினவங்க அதை ஈஸியா எடுத்துக்கலாம். ரொம்ப ஷார்ட் ஆகும், சின்ன சின்ன டக்குன்னு முடிச்சுருவாரு. மற்ற இதெல்லாம் கொஞ்சம் இஸ்லாம் ஆன்லைன்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும், தகவல்கள் வந்து நிறைய இருக்கும். பாருங்களேன்,
ஃபுல்லாக நிறைய செய்திகள் மனுஹோ சாது நபி உட்காஸ் அப்படி ஒவ்வொரு இதாக போகணும். அவங்க அப்படி போட மாட்டாங்க, டக்கு டக்குன்னு சின்ன சின்ன வார்த்தைகள்ல முடிச்சுருவாங்க. இப்போ சிஃபாத்து சாது நபி உட்காஸ் இது தனி. அதே நேரத்துல சாயந்தரம் நபி உட்காஸ் வந்து இந்த ஷியாட்ட அவங்க யாரு மாற்று கருத்து, நம்ம தேவைப்பட்டா இதில் செஞ்சுக்கலாம், பேசிக்கலாம். அது மாதிரி பாஹிசுல் குரானி, குரானுடைய தப்சீர் அப்படிதான், ஒரு ஆயத்தை போட்டு அதுக்கு தப்சீர் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு வந்து முத்தாலா உடைய இல்மு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை. முதல்லிசா இருக்கிறவங்களுக்கு இமாமத்தும் பயானம் எப்படி சிரமமோ அதே மாதிரி இமாமத்தில் இருக்கிறவங்களுக்கு முத்தாலாங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப இல்லை, ஒரு 15% 20% தான் எனக்கு என்ன இருக்குது முத்தாலாவோட நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ரியாது சாலிஹின் தமிழ் அரபி சேர்ந்தது இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறோம். அல்லது தமிழாக்கம் புகாரி இருக்கு, தமிழ் புகாரி ஒரு ஹதீஸ் 40 நாள் ட்ரைனிங் மட்டும்தான். நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், ட்ரெயின் பண்ணிக்கலாம். 40 நாள் கழிச்சு 41வது நாள் ஒரு ஹதீஸ, 41வது ஹதீஸ் நீங்களே என்ன செஞ்சிடலாம், அர்த்தம் வச்சிடலாம். எனக்கு நாலேஜே இல்லை, சுத்தமா இல்லை, அல்லது கொஞ்சமா இருக்குது அப்படிங்கிறவங்க இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸ் உதாரணமா அனின் நவாஸ் பின் சமஆன் ரலியல்லாஹு அன்ஹு قال سألت رسول الله صلى الله عليه وسلم عن البر والإثم. இதுல நமக்கு கால அர்த்தம் தெரியும், சாலித்து அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியும், அர்த்தம் தெரியும். அன் அப்படிங்கிறதுக்கு தெரியும். அனின் நவாஸ் பின் சமஆன், நவாஸ் பின் சமஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் கால அறிவிக்கப்பட்டு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹ் சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்ன செஞ்சேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன், அனில் பிர்ரி வல் இஸ்மி, இதை தத்துவம். இப்போ வந்து நம்ம மனசால 2வது சுற்றுலா 1வது சுற்றுலாவுக்கு போயிடணும், அப்படி போயிடணும். நமக்கு ஒண்ணு தெரியல, அனில் பிர்ரி வல் இஸ்மி, பிர்ரை தொட்டும் இஸ்மை தொட்டும் கேட்டேன். பிர்ரனா நன்மை, இஸ்முனா பாவம். அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுகி வல் இஸ்மு மா ஹாக்க ஃபீ சத்ரிக வ கரிஹத ஐ யத்தலியா அலைஹின் நாஸ். இதை என்ன செய்யணும், தனித்தனியா இந்த தாருல் ஹுதா ஒரு குர்ஆன் போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு வார்த்தைக்கு வார்த்தை இதை எழுதணும். ஒரு நாள் அதிகபட்சமா போனா 15 நிமிஷம். இப்போ நீங்க இதை எழுதிட்டு தனித்தனியா ஒவ்வொன்றா போடுங்க. சாலித்து நான் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பிர்ரி வல் இஸ்மி, இப்படி போட்டுட்டு மறுநாள் என்ன செய்யணும்னு சொன்னா, தனியா அரபி மட்டும் எழுதணும். சாலித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன் அனில் பிர்ரி வல் இஸ்மி, பாவத்தை பற்றியும். இப்போ வந்து நம்ம முதல்ல சுந்தரா மாணவனாக இருந்த முதல் நாள் தொட்டும் அப்படின்னு சொன்னோம். இப்ப தொட்டும் வராது, பாவத்தை பற்றியும் நன்மையை பற்றியும் கேட்டேன். இப்ப அந்த அண்ணுக்கு வந்து நம்ம என்ன வச்சிருவோம், இஸ்திலாகமான வச்சிருவோம். இந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் தமிழ்ல எழுதணும், இந்த பக்கம் என்ன செய்யணும், அரபி எழுதணும். குர்ஆன் வசனமும் அப்படிதான். நிறைய பேர் குர்ஆன் வசனத்தை சரியாவே நம்ம என்ன செய்யறது இல்லை, சொல்றதே இல்லை. நான் பாதுகாக்கணும், அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஹதீஸ் இபாதத்தும் ஹனஃபி மதத்துல வந்து ஒரு ஃபுத்பால ஒரு என்ன செய்யணும், ஒரு இறை வசனத்தை சொல்றது ஷர்த்து. ஆனா என்ன செய்யறது இல்லை, பயான்ல நம்ம சொல்றது ஒண்ணு, அங்க சொல்றது அங்க எப்பவுமே ஓதுறதுதான் ஓதிட்டு இருக்கோம். அப்போ அந்த வார்த்தை என்ன செய்யணும், தெளிவா இருக்கும். அதனால குர்ஆன் வசனத்தையும் அப்படிதான் தர்ஜுமா குர்ஆன் எடுத்து அரபில் எழுதிட்டு தமிழ் எழுது. 40 நாள் ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ், ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ் படிச்சுட்டே வாங்க. 41வது நாள்ல உங்களுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றம். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், தமிழை படிச்சுட்டு வெறும் அரபியை மட்டும் மூடி வச்சுட்டு என்ன செய்யணும், ஞாபகத்தில் உள்ளதை எழுதணும். 2வது ஸ்டெப், அது ஒரு 40 நாள் பயிற்சி, அல்லது ஒரு 10 நாள் பயிற்சி. 3வது தமிழும் எடுக்கக்கூடாது, அரபியை மட்டும் வச்சுக்கிறணும், படிக்கணும். தெரியலையா, சதகேசத்துக்கு ஃபோன் பண்ணி அசத் இந்த ஹதீஸ் இந்த இபாரத்து வருது, அதுக்கு என்ன அர்த்தம், நம்மளோட டிக்ஷனரி இருந்தா ஓகே. டிக்ஷனரி இல்லை, நம்ம திண்டுக்கல்ல இருக்குது, திண்டுக்கல் யூசுஃபியாவா இருக்குது, அரபி தமிழ் போட்டிருக்கிறாங்க, 2 பாகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 பாகம் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். இல்லை அப்படின்னா ராயிஹத்தின் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும், பாடை அப்படின்னு. இப்போ ராயிஹத்தின் தெரியல அப்படின்னு சொன்னா, அதை அப்படியே நம்ம கூகுள்ல போய் ராயிஹத்தின் போய் இன் இங்கிலீஷ் அப்படின்னா வச்சிடும். அதுக்கு என்ன இங்கிலீஷ்லயும் கரெக்டா உடனே கொடுத்துடும். இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மாத்திரம் ரொம்ப ஈஸியான வேலை. நமக்கு வந்து தெரியாமலா இல்லை, நம்ம முயற்சி பண்ணணும்.
நம்ம என்ன செய்யறது இல்லை, முயற்சி பண்ணல. முயற்சி பண்ண என்ன செஞ்சிடும் தெரிஞ்சு. அப்ப 2வது ஸ்டெப் வந்து 3வது ஸ்டெப் ஒன்று இருக்குது. யாருக்குமே கேட்க தேவையில்லை, உட்கார்ந்து என்ன ஆனாலும் பரவாயில்லை, நம்ம என்ன செய்ய முடியாது, அதை தெரியாம வந்துடக்கூடாது அப்படின்ட்டு உட்கார்ந்து அதையே திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அல்லாஹ் என்ன செய்யும், இல்ஹாமான இல்ம. ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், 12 120 நாள் முயற்சி செஞ்சிருக்கிறோம் இல்முல. கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வோம், அதற்கான ஆசாரம் நம்முடைய நாவுலையும் கொடுப்போம், அந்த சிந்தனையிலும் கொடுப்போம். அவனுக்கு என்ன செய்யும். இது வந்து ஒரு இலகுவான மெத்தட். அதுவும் இல்லை எனக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு பொம்பளை பிள்ளை எழுதுறது, ஜெய்னபு காதர் சித்தியா, எம்ஏஎஃபில் அரபிக்ல நகு, அதாவது எல்லாத்தையும் கலந்து இதாயத்து நகு, சலமே தாமில், அவாமில், சஞ்சானி எல்லாத்தையும் கலந்து ஒரு கிதாப் ஒன்று எழுதுது. அற்புதமா இருக்கும். இது ஒன்று தமிழ்ல இருக்குது. நமக்கு படிக்க படிக்க என்ன செஞ்சிடும், டக்குன்னு நம்ம ஓதுறதுலாம் ஞாபகம் வரும், ஈஸியாகவும் இருக்கும். இதை நம்ம கையில இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய விஷயங்களை உலமாக்கள் என்ன செய்யலாம், சம்பந்தப்பட்ட ஆளுங்கள்ட்ட கேட்டு சரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அஹாதீஸை சகரான்னு சொல்லி ஒரு 40 ஹதீஸ் உள்ள சின்ன கிதாப், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது எங்கிட்ட எங்க இல்லை, ஊர்ல இருக்குது. ஒரு ஹதீஸை போட்டு அதுக்கு அர்த்தம், அதுக்கு என்ன தர்க்கீபு, எப்படி அர்த்தம் வைக்கணும், அதுல உள்ள வார்த்தைகள் வந்து என்னென்ன வசல், அதை இருந்து நீ மஸ்தர் எடு, அதுல இருந்து நீ அம்ரு எடு அப்படின்னு சொல்லி நம்ம வேலையாகும். ஒரு சின்ன தமிழ் இருக்கும். அதெல்லாம் படிச்சிட்டோம்னு சொன்னா அதிகபட்சமா நம்மளே என்ன செஞ்சிடலாம், மசாபிகள் மெஹராபு மாதிரி இன்னொரு மெஹராப் என்ன செஞ்சிடலாம், உருவாக்கி. இன்னும் நிறைய பகிர்ந்து கொள்ள ஆசை தான், சதகேசன் சொன்ன மாதிரி. ஆனால் நேர கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிதாப் சொல் மற்றும் மொழி இலக்கணம், இல்மு ஸலஃபி வந்தேன். அஹ்லு சுன்னா பதிப்பகம். ஃபோன் நம்பர் வந்து 9841200682. போட்டோ எடுத்து இதை குரூப்ல போட்டுருவேன். எதுக்கு வந்து இதை சொன்னா ரொம்ப இலகுவா இருக்கு, தமிழ்ல ரொம்ப இலகுவா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதுனால 9841200682. இல்ல நம்ம என்ன தலைப்புல போடுறோமோ அந்த தலைப்பு வந்துடும். அல் அஸ்ஸுஹுது ஃபில் இஸ்லாம் அப்படின்னு போட்டா யார் யார் எழுதியிருக்கிறாங்க, கரண்ட்ல போடுறது ஒருத்தர் தான், முகமது சாலிஹல் முனஜ்ஜித் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தலைப்பு ரெகுலரா என்ன செய்யும், அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹம்பலி மதத்தை சார்ந்தவங்க அவங்க. அவங்க கருத்துக்கள் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு சொன்னா வஹாபி கருத்து மேல புரிஞ்சிட கூடாது. ஆனா அவங்க ஹம்பலி மதத்தை சார்ந்தவங்க, அவன் அந்த கருத்துக்கள்ல நிறைய விஷயம் தான் இவனுங்க பேசி தலைறாங்க. மதுகப ரீதியான சில விஷயங்கள் இருக்கும், அது நம்ம மசாலாவா என்ன செஞ்சிடக்கூடாது, மாத்திடக்கூடாது. அதே மாதிரி முகமது ராத்திப் இருக்கிறாங்க, ராத்திப் நாபலிசி, அவங்களுடைய கருத்துக்கள் நல்லா இருக்கும். நான் பெரும்பாலும் பார்க்கறது வந்து இந்த 2 பேரு. அரபில வந்து முகமது அல் அரீஃபி, அவருடைய பயான் வந்து ரொம்ப இலகுவா இருக்கும், நமக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் பேசுவார். ஜாமிஉல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியினுடைய பெரிய பட்டமளிப்பு விழா, 300 பேர் பட்டம் வராங்க. அந்த பட்டமளிப்பு விழாவை கூப்பிட்டுருக்காங்க பயானுக்கு, சிறப்புரை அவர் தான். எடுத்த உடனே இன்ன காதூட காணமின் கோமி மூசா அப்பதான் அனைஹிம் வாத்தீனாஹும் மினல் குனூஸி மாஹின் மஃபாத், அதுதான் பேசுறாரு. அரை மணி நேரம் பேசுறாரு. பெரிய ஜாமிஉல் அஸ்ஹர்ல பெரிய பெரிய உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவர் லாஸ்ட்ல சொல்லி முடிச்சாரு, நீ வாங்கின இந்த இல்மு இருக்குதியா, இது எல்லாமே அல்லாஹ்ட்ட உள்ளது, உங்ககிட்ட உள்ளதுன்னு நினைச்சேன்னா காவல் மாதிரி பூமிக்குள்ள போயிருவேன். இந்த ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு அவரு அரை மணி நேரம் அதை பேசியிருக்கிறாரு. நானும் நம்ம நினைப்ப முடியா சார், இவ்வளவு பெரிய ஆளு ஜாமிஉல் அஸ்ஹர் போய் இதை பேசிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருந்தேன், மனசுல தோணுச்சு. கடைசி வார்த்தை தான் அந்த ஒன் மெசேஜ் சொல்றதுக்கு அரை மணி நேரம் அவங்கள வரை சலிக்க வச்சு ரசனை இல்லாம ஆக்கி கடைசியில் அது ஒரு பெரிய டெப்த்தை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, உள்ள சொல்லும் போது உண்மையிலே அது ஒரு அசலாத்தை என்ன செய்யும், அது ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. சில நேரங்களில் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த மாதிரி அரபி பயான்களையும் பார்த்து என்ன செய்யலாம், குறிப்போடு எடுக்கலாம். வேற ஏதாவது பார்க்கலாம். ஆனா சொல்லுங்க, மதுரனுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் அதில் டஃபு பண்ண மாட்டாங்க. டஃபு பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும்போது அந்த வெப்சைட் வந்து நம்ம என்ன செஞ்சோம், எப்படியும் நீங்க ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துருவாங்க. இது வந்து
அகாபிர் உலமா அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலே அது தவறான ஆகும். சில சம்பந்தமா நம்ம நௌஷத்தில் பார்க்கறதுக்குள்ள சில ஹிக்மத் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இதுலையா islam.com அப்புறம் தமிழ் பயான் அது அது ஆப்பே வச்சிருக்காங்க. தமிழ் பயான் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல இருக்குது. ஆப்பே வச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கில் தலைப்பு இருக்குது. என்ன நம்ம உள்ள போய் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் கருத்து உள்ள என்ன செய்யுது அப்படியே பூத்தி வச்சிருக்கிறான். நமக்கு நிறைய ஆளுங்களுக்கு அது தெரியாது. இந்த ரெண்டு நம்ம போனவொடனே இந்த ரெண்டு தான் முதல்ல வரும். தமிழ் பயானும் அது முதல்ல அவங்க வச்சிருந்தாங்க பெரிய அக்காபு. அது அவங்கள்ட்ட இருந்து இவங்க வாங்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மனசுல ஒரு தோணல். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அமர்வுக்கு ஏற்பாடு செய்யும் போது எப்படி கிதாபுகளை முத்தாலா செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஆன்லைன்ல எடுத்திருந்தேன். அது சம்பந்தமான ஒரு இல்மு கொண்டு வந்தேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டங்களில் நம்ம சம்பந்தமான ஒரு அமர்வோட இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அல்லாவுக்காக பொறுத்துக்கோங்க. எதிர்பார்த்து ஏதாவது நான் கொடுத்த தவறு இருந்தால் நான் அதுக்காக உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்து வந்ததுல ஓரளவுக்காக நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருத்தம் இருந்துச்சுன்னா என்னோட இல்முக்காக நீங்க அதிகமாக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்களை மசாபிகள் மூலமாகவும் இது போன்ற ஆக்கப்பூர்வமான சந்திப்புகள் கலந்துரையாடல்கள் மூலமாகவும் உங்கள்கிட்ட இருந்து இல்மை நான் பெற்றுக்கொள்வதற்கும் என்னிடத்துல இருந்து இல்மை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் துவா செய்து கொள்கிறேன். எப்பவுமே ஒரு சிந்தனை நம்ம மனசுல வச்சுக்கிறணும். அல்ல இல்மு மினல்லாஹ் வல் ஜுஹது மின்னா. இல்முங்கிறது நம்மள்கிட்ட உள்ளதே கிடையாது, அது அல்லாஹ்ட்ட உள்ளது. நம்ம ஒண்ணுதான் செய்வோம், முயற்சி செய்வோம் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு நிறைவான இல்மையும் இல்முடைய வாசல்களையும் அல்லாஹ் திறந்து வைப்பான். அல்லாஹ் தஆலா அத்தகைய நிறைவான இல்மை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. மக்களுக்கு இஹ்லாஸோடு சேவையாற்றி நாம் சொன்ன அந்த ஹத்தீபுல் நம்பியா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த 6 இலக்கண பண்புகளோடு நல்ல சமுதாயத்திற்கு முன்மாதிரியான இமாமாக திகழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. எதை பேசுகிறோமோ எதை கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நாட்கள் நோய் விடுகின்ற உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் இன்பத்தோடும் அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நல்ல நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய்ந்த நம்முடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வடக்கு வட்டார ஜமாத்துல் உலமா சபை உலமாக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜஸாக்குமுல்லாஹு கைரன் அஹ்ஸனுல் ஜஸா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் நிறைவான நற்கூறுகளை வழங்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுரை மாவட்ட வடக்கு வட்டார ஜமாத்துல் உலமா சபையுடைய பொருளாளர் மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி எஃப் இப்ராஹிம் நாஃபி ஹதரத் அவர்கள் நன்றியுரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களுக்கும் எங்களுடைய ஜுமா பள்ளிவாசலின் சார்பாகவும் எங்களுடைய வடக்கு வட்டாரத்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த செட்டப் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பள்ளி மாதிரி இல்லையன்றதுனால கேட்டிருந்தாங்க. இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிறோம். சென்னை மக்கா பள்ளியில் ஒரு டிஎன்பிசி எஸ்எஸ்சியோடைய எக்ஸாமினேஷன் நடக்கும். அதனுடைய ரோல் மாடலாக இங்கே நாங்கள் பள்ளியின் சார்பாக தலைவர் ஆரம்பிச்சு நடத்திட்டுருக்காங்க. அந்த இதில் கிளியர் பண்ணி வந்தவங்க 10 வருஷத்துல 150 பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய தலைமையின் கீழே தான் இதை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இங்கே பாடம் நடத்தக்கூடியவங்க நார்மல் ஸ்டாஃப்ஸ் யாருமே இல்லை, எல்லாமே கவர்மெண்ட் இன்னைக்கு கரண்ட்ல கிளியர் பண்ணி வந்தவங்க தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலின்படியில மிகப்பெரிய ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க இதை பர்சனலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, எதுவுமே ஃபீஸ் கிடையாது. லேடிஸ்க்கு தனியா, ஜென்ஸுக்கு தனியா இங்கே தனியாக மறைச்சிருவோம். எல்லாமே எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது. லைப்ரரி வசதியும் இருக்குது. அதெல்லாம் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ஏற்பாடுகளோடு இருக்கும். அதையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். அதெல்லாம் உங்களுடைய ஊர்களில் உங்களுடைய இடங்களில் யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் கலந்துக்க செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும். எல்லாரும் தகுந்த செய்வாங்க. இறுதியாக வட்டார சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். السلام عليكم.
வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய உணவு ஏற்பாடு செய்யும். صلى الله على محمد